ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் சமீபத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு வழக்கு சொல்ல முடியும் அப்படின்னா பலரும் சொல்வார்கள் கோகுல்ராஜுடைய வழக்கு, கோகுல்ராஜுடைய மரண வழக்கு என்று. இதுல தேடப்படக்கூடிய நபர் யுவராஜ். யுவராஜ் தொடர்ந்து காவல்துறையால் தேடப்பட்டு வர, காவல்துறை ஒரு பக்கம் தேட, அவர் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவதாகட்டும், இல்லாட்டி சமூக வலைதளங்கள்ல ஆடியோக்களை வெளியிடுவதாகட்டும், இதுவும் இன்னொரு பக்கம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில தான் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சிகரமான நிகழ்வும் இதுல நடந்தது. விஷ்ணுபிரியா டிஎஸ்பி, இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய விசாரணை அதிகாரி, அவருடைய மரணமும் இந்த வழக்கு சார்ந்த சந்தேகங்களையும் மர்ம கோணங்களையும் அதிகரித்தது என்று சொன்னால் மிகையல்ல. இந்த நிலையில் யுவராஜ் தொடர்ந்து இந்த ஒரு விஷ்ணுபிரியா விவகாரத்தில் கருத்து சொல்ல, விஷ்ணுபிரியாவுக்கும் தனக்கும் நடந்த உரையாடலை வெளியிட, இது பல கேள்விகளை எழுப்பியது. ஏன் இவ்வளவு நாள் யுவராஜை கண்டுபிடிக்க முடியவில்லை? இதுல தேடப்படக்கூடிய A1 அக்யூஸ்ட் யுவராஜ் இதுவரைக்கும் ஏன் தேடப்பட முடியல அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த ஒரு கேள்விகள் மேலும் மேலும் எழ தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக நேற்று பேட்டி அளிக்கிறார். தன் மீது பொய் வழக்கு புனையப்பட்டதாக சொல்கிறார். அதுல மட்டுமல்லாம அரசியல் ரீதியா தன்னை காலி செய்யறதுக்கு, அரசியல் ரீதியா தன்னை வலுவிழக்க செய்வதற்கு சதிகள் நடைபெறுதுன்னு தான் நிரபராதி என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். இதை தாண்டி நாளை சரணடைய இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தொடர்ந்து தேடப்பட்டு வரும் சூழ்நிலையில அவரை பிடிக்க முடியல. அவர் சரணடைவதை, காவல்துறையில சரணடைவதை முடிவு செய்கிறார். இது பல கேள்விகளை எழுப்புகிறது. யுவராஜ் சரணடைய திட்டமிட்டிருக்கிறார், சிக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதத்தை தொடர்வதற்கு முன்பாக, விவாதத்தை நடத்துவதற்கு முன்பாக யுவராஜ் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவுக்கு அளித்த விரிவான பேட்டியை முதலில் காண்போம். அது பல கேள்விகளை எழுப்புகிறது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய அம்சங்கள் பல கேள்விகளை எழுப்புகிறது. ஏன் இவ்வளவு நாள் அவரை பிடிக்க முடியல? ஏன் அவரே முன்வந்து தான் சரணட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது? சில விமர்சனங்களையும் அரசியல் ரீதியாகவும் எழுப்பியிருக்கிறது. பல கேள்விகள் எழுப்பியிருக்க விவாதிப்போம். அதற்கு முன்பாக தேடப்படும் நபர், நாளை சரணடைய இருக்கக்கூடிய யுவராஜ் தந்தி டிவிக்கு அளித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன கேட்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு சரணடைவன் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப இவ்வளவு தாமதமா நீங்க சரணடையலாம் அப்படிங்கிற முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன? காவல்துறை உங்களை நெருங்கிருச்சு, நம்ம ரொம்ப சீக்கிரமே கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற அச்சம் தான் அதுக்கான காரணமா? அதாவது இந்த வழக்கு சம்பவம் நடந்தது 23ஆம் தேதின்னு சொல்றாங்க. 24ஆம் தேதி மதியம் ஆய்வாளர் பேசுறாரு. முதல்ல பேசுனது கோகுல்ராஜ் பத்தி என்கிட்ட கேட்கல. இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட போனை மிரட்டி பிடிங்கிட்டு போனீங்களா வாங்க அப்படிங்கிறாரு. இல்ல, நான் அந்த போனை கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் மதியம் ஒரு 2:30 மணிக்கு சாப்பிட்டு போவங்காட்டி ஒத்து மொத்தமா வீடு, ஃபேமிலி எல்லாத்தையும் ஒரே டைம்ல போலீஸ் தூக்கிட்டு போயிடுறாங்க. நான் ஏன் போகல அப்படின்னீங்கன்னா, அதுதான் நான் அந்த ஸ்டேட்டஸ்லயே சொல்லியிருக்கேன். அதாவது 29/4 அந்த தேதியில பேஸ்புக்ல போட்டிருக்கேன். ஏற்கனவே எனக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு காவல்துறையில. ஏதாவது ஒரு கேஸ்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம், அந்த 4வது மாசம் பிரச்சனை நடந்தது. ஆனா சூழ்நிலை அவங்களால எதுவும் செய்ய முடியல, விட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி அந்த பெண்ணை டீசிங் பண்ணா இந்த மாதிரி ஏதாவது கேஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் இதை பயன்படுத்த பாக்குறாங்கன்னு தான் நம்ம அப்ஸ்டாண்டிங் ஆனது முதல்ல. அதாவது அது அப்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பையன் பாடியா இருக்கின்ற தகவல் எனக்கு வந்துருச்சு. சோ இதுலதான் நம்மள இப்படி இன்னைக்கு நீங்க விடுதலை ஆகலாம், மன்னிக்கணும், சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அன்னைக்கே அந்த கோகுல்ராஜோடைய மரணம் நடந்த அன்னைக்கே நீங்க சரண்டர் ஆயிருந்தீங்க. அதுக்கு மறுநாளே நீங்க சரண்டர் ஆயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் இது அந்த பையன் மர்டர் ஆனா அப்படிங்கிறது, அதாவது அந்த பாடியா கிடைக்கிறாங்கிறது தெரிஞ்ச வாட்டி இவங்களோட மோட்டிவேஷன், இவங்க எத்தனை வரைக்கும் தூக்குறது, இந்த வழக்குல நம்மள சிக்க வைக்க போறாங்க அப்படிங்கறது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுல காவல்துறை சரியான கோணத்துல ஒரு இதுல போகுதா, இது என்னன்னு முதல்ல பாக்கட்டும்ட்டு தான் நம்ம அப்ஸ்டாண்டிங் ஆனது. இது என்ன விவரம் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அந்த பாடி எப்படி ஆச்சு, என்ன ஏது, அவங்க என்ன மாதிரி சொல்றாங்க, அவன் உண்மையிலேயே தற்கொலை பண்ணிட்டானா இல்ல கொலை செய்யப்பட்டானா, இந்த விவரங்கள் தெரியாம நான் காவல்துறைக்கு எப்படி போக முடியும்? அது தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, அன்னைக்கு நீங்க ஒருவேளை சரணடைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு 90 நாளுக்கு 3 மாசத்துக்கு மேல நீங்க தலைமறைவா இருக்கீங்க. 90 நாள்ல இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் 5 பேர் விடுவிக்கப்பட்டிருக்க மாதிரி நீங்க பிணையிலேயே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதுக்காக கண்டிப்பா பிணையில விடுதலை ஆயிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நான் சரண் அடைந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவோ, இத்தனை பொய் வழக்குகள் போட்டதாவோ வெளி உலகத்துக்கு தெரியாமே போயிருக்கும். அதுதான் நடந்திருக்குமே தவிர நான் வெளியில எல்லாம் வந்திருக்க மாட்டேன். இன்னும் என் மேல இப்ப என்னுடைய ஆட்கள் மேலேயே நான் வெளியில் இருக்கிறதுக்குள்ள இத்தனை பொய் வழக்கு போட்ட காவல்துறை, அந்த நாமல் மாவட்ட காவல் கண்காணியர் அவரு செந்தில்குமார் சார் ஆகட்டும், அதுல தவறாவளி நடத்திய சந்திரமோகன் சார் ஆகட்டும், டிஎஸ்பி சார் ஆகட்டும், என்ன செஞ்சிருப்பாங்க?
இப்ப இன்னைக்கு நான் வந்து வெளியில இருக்கங்காட்டி தான் நான் இந்த விவரங்கள் எல்லாம் தெரியுது. இவங்க இத்தனை பொய் கேஸ் போட்டுருக்காங்க. நான் சொல்றேன், நான் ஜெயிலுக்குள்ள இருந்தா எப்படி வந்து இந்த விஷயம் வெளியே தெரியும்? எத்தனையோ வழக்குகள் வந்து உள்ள போறவங்க பூராமே உள்ளே இருந்துடுறானே, வருஷ கணக்குல இருந்து நான் அப்புறமா வெளியே வந்து இதை சொல்லி இதெல்லாம் எங்க நடக்க போகுது? கோகுல்ராஜுடைய மரணம் நடந்ததுக்கு முதல் நாள் வந்து நீங்க அவரோட இருந்த வீடியோ புட்டேஜ், கோயில் இருந்த வீடியோ புட்டேஜ் எல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இதுல உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு உங்களால சட்டப்படி நிரூபிக்க முடியுமா? அதற்கான பூர்வாங்க முகாந்திரங்கள் இருக்கு. நீங்க வந்து ஒரு வார இதழுக்கு கொடுத்த பேட்டியில, நீங்க அந்த பேட்டியில நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நீங்க பயன்படுத்தக்கூடிய டோன், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உள்நோக்கம் இருந்திருக்கு, கோகுல்ராஜ் மரணம் பற்றிய விருப்பம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தானே சாதாரணமாக எழும். 100% என்னால நிரூபிக்க முடியும். இது வந்து முழுக்க என்ன கோத்து விட்ட கேஸ் தானே தவிர இதுல நான் எந்த விதத்திலுமே நேரடியா தொடர்பு கொள்ளல அப்படிங்கறத சட்டத்தின் பார்வையிலும் சரி, மக்களின் பார்வையிலும் சரி என்னால் நிரூபிக்க இயலும். இதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. உங்க பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்க சமூகத்தோட பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க சொன்னா தன்னால் எல்லாருமே சரண்டர் ஆயிருக்க போறாங்க. உங்களுக்காக சரண்டர் ஆகிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கும்போது நீங்க சொன்னா அத்தனை வந்து நிக்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா A1 பிடிச்சிட்டா தன்னாலே A2 வந்துருங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. A2, A20, A50 எத்தனையா இருந்தாலும் கொண்டு வந்துடலாமே. A1 தான் வந்து பிரதானமான ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளியை தானே பார்க்கப்படுவாங்க. உங்க கூடவே தலைமறைவா இருக்கக்கூடிய A2 அக்யூஸ் நம்பர் 2 உங்களுடைய டிரைவர் அருண் இப்ப எங்க இருக்கிறார்? அவரு வந்து இன்னைக்கு வரல காவல்துறையா அதை கேட்கலையே. ஏன்னா உண்மையான இப்ப நான் வந்து அதாவது விஷ்ணுபிரியா அவர்கள்கிட்ட பேசக்குள்ள மொத்தம் 18 நிமிஷம் 33 செகண்ட் தான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். அதுல இடையில எதுவுமே எடிட்டிங் கிடையாது. கால் ஆரம்பிச்சதுல இருந்து 18 நிமிஷம் வரல மட்டும்தான் அதை மட்டும்தான் நான் கட் பண்ணி அனுப்பிச்சேன். இன்னும் வந்து மொத்தம் ஒரு மணி நேரம் 3 நிமிஷம் 24 செகண்ட் மொத்தமா இருக்கு. அந்த மொத்த ஆடியோவே உங்களுக்கு கூட இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நான் வந்து 3 இடத்துல கேட்பேன் மேடத்துக்கிட்ட, மேடம் நான் இந்த வழக்குல நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க ஏதாவது என்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா, அப்படி ஏதாவது இருந்தா கேளுங்க. நான் 3 டைம் கேட்பேன். ஒரு டைம் கூட நீங்க காவல்துறை வழக்கு போட்டதுல இருந்து இன்னைக்கு சிபிசிஐடி வசம் வந்த வரை A2 யுவராஜை பிடிக்கிறதுக்கு தனிப்படை 3 அமைச்சோம், யுவராஜை பிடிக்கிறதுக்கு 10 தனிப்படை அமைச்சோம், யுவராஜ் தான் இதுல சிக்கல இப்படின்னு சொன்ன காவல்துறை அவங்க விஷ்ணுபிரியா அவர்கள் உட்பட A2 பத்தி கேட்கவே. ஐஜி மேல குற்றம் சாட்டுறீங்க, எஸ்பி மேல குற்றம் சாட்டுறீங்க, ஏடிஎஸ்பி மேல குற்றம் சாட்டுறீங்க, அத்தனை காவல்துறை அதிகாரி மேலையும் குற்றம் சாட்டுறீங்க. அதென்ன டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மேல மட்டும் தனி மரியாதை? அவங்க வந்து உண்மையா நேர்மையான அதிகாரி. அதனாலதான் நடந்த சம்பவங்கள் அப்படி. அந்த முதல் 6 பேர்த்த கைது செய்யக்குள்ள ஒரு தவறான அதிகாரியா இருந்திருந்தா அவங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் போராடி இருக்க மாட்டாங்க. இவங்க கைது செய்யக்கூடாது, இவங்க எந்த குற்றமும் செய்யல, இவங்க சொன்னது நம்ம விசாரணை நடத்தது எல்லாமே ஒத்து போகுது, நம்ம ஏன் இவங்களை கைது செய்யணும்னு அவங்க போராடி இருக்காங்க. இது நடந்த உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது, கோகுல்ராஜ் கொலை வழக்கு மட்டும் நீங்க போட்டு அந்த கொலை வழக்கு மட்டும் விசாரிச்சிருந்தா நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம். காவல்துறை இது தானே போட்டிருக்காங்கன்னு. வெண்ணந்தூர் ஸ்டேஷன்ல போட்ட 120/2015 குற்ற வழக்கு எதுக்காக போட்டாங்க? வேலகவுண்டம்பட்டியில போட்ட 107/2015 நிறைய பிரிவுகள் எல்லாம் நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா குண்டர் சட்டம் போட சொல்லி என்னை வற்புறுத்துறாங்கன்னு அவங்க உங்கள்ட்ட சொன்னாங்களா? அவங்க நிறைய அழுத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நிச்சயமா ஒரு கைதியை வந்து கைது பண்ண, ஒரு குற்றவாளியை வந்து கைது பண்ணு சொன்னா ஒரு அழுத்தம் காவல்துறை இருக்குதான் செய்யும். ஆனா வந்து காவல்துறை வந்து தவறான ஆட்களை கைது செய்யறதுக்காக நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட அழுதாங்களா? அந்த மாதிரி இல்லையே. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏன் சிரமம் ஏற்படுது, இந்த மாதிரி உங்களால பாருங்க உங்க நண்பர்களுக்கு இவ்வளவு சிரமம், எங்களுக்கு அந்த மாதிரி வேலை பழு அந்த மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து காவல்துறையில தனியா தவறான மனிதர்களை கைது செய்ய சொல்லி அழுத்தம் இருக்குன்னு அவங்க எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலையே. நான் அவங்க கிட்ட நான் பேசுறப்ப அவங்களே சொல்றாங்களே, நீங்க அந்த ஆடியோல கேட்காம 6 பேருக்கு குண்டாஸ் போடக்கூடாதுன்னு நான் ரொம்ப தீவிரமா போராடிட்டு இருக்கேன் அவங்க தான் சொல்றாங்க. ஒரு விசாரணை அதிகாரி தான் டிசைட் பண்ணணும். கோகுல்ராஜோட மரணம் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா கைது செய்யப்பட்டாங்க அத்தனை பேரும் போலியா கைது செய்யப்பட்டிருக்காங்க, தவறா கைது செய்யப்பட்டிருக்காங்க மட்டும் எப்படி தெரியும்? அது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சார் நான் மட்டும் சொல்லல. இந்த குற்றச்சாட்டு வந்து முழுக்க கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் போலி. குற்ற சட்டத்துல வந்து தடுப்பு சட்டத்துல கைது கொண்டு வந்தது அத்தனையுமே 100% தவறு. இது என்னால அனைத்தும் சட்டபூர்வமா நிரூபிக்க முடியும். நான் சொல்லல இந்த குற்றச்சாட்டை. அவங்க ஃப்ரெண்டு டிஎஸ்பி மகேஸ்வரி சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு வக்கீல் மாலவியா சொல்றாங்க, மோனிக் மாலவியா சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. நான் மட்டும் என்ன காப்பாத்திக்கணும் இந்த இதுல வந்து நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வழக்கு விஷ்ணுபிரியாவோட இறந்த வழக்கை வச்சு நான் அனுதாபம் தேடணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல. நான் இதுல எப்படி அனுதாபம் தேட முடியும்? எந்த விதத்துல நியாயம்? காவல்துறையில எஸ்பி டிஎஸ்பி 2 என்ன பேசிக்கிறாங்க, ஐஜி என்ன பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குது, டிபார்ட்மெண்ட்ல யார் யார் எங்க மூவ் பண்றா, என்ன மாதிரியான தேடுறாங்கிற காவல்துறை பற்றிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தன்னால தேடி வந்து அது தவறான தகவல். வெளியில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறையோட தொடர்பு இருக்கிறவங்க, அந்த டே டு டே அந்த கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கக்கூடிய என்னுடைய வழக்கறிஞர்கள், நம்ம பேரவை பசங்க
இந்த மாதிரியான தொடர்புல தான் எனக்கு தகவல் வந்துட்டு இருந்தது. மத்தபடி காவல்துறையுடைய உளவுத்துறையோட உங்களுடைய உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல வருது. கண்டிப்பா நான் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வழக்கு தவறா வழிநடத்தக்குள்ள ஒரு தவறா வந்து காவல்துறை போகக்குள்ள நான் அதை கண்டிப்பா கண்காணிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா நான் எப்படி வந்து அவங்க மேல இத்தனை குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு குற்றச்சாட்டு ஒரு தகவல் எப்படி நிலவுதுன்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சிலர் வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க, அவர்களுடைய பாதுகாப்புல தான் நீங்க இவ்வளவு தூரம் தலைமறைவா இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஊடகங்கள். அப்படி இல்ல, காவல்துறை வந்து என்னைக்குமே நான் நம்ப மாட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நீங்க சொன்னேன், அதாவது யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபேவரா செய்வாரே தவிர நமக்கு செய்வாங்கலாம் கிடையவே கிடையாது, செய்யவே மாட்டாங்க அவங்க. நான் ஆணித்தரமா சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சென்சேஷனல் பிரச்சனையில யுவராஜை கைது செய்யக்கூடிய ஒரு அதிகாரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேடருக்கு போவார். அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. எப்படி போய் நீங்க காவல்துறை எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்ப முடியும்? நான் நம்ப மாட்டேன். நம்ம யாருமே செய்ய மாட்டாங்க. பெங்களூர்ல நீங்க கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால நீங்க பெங்களூர்ல கைது செய்யப்பட்டதாகவும் அதன் பிறகு காவல்துறையோட உயர் அதிகாரி தலையீட்டின் பேர்ல விடுதலை செய்யப்பட்டதாகவும் வரக்கூடிய தகவல் எல்லாம் பொய்ன்னு சொல்லி சொல்றீங்க. அது முழுக்க முழுக்க பொய்யான தகவல். இன்னைக்கு வந்து நீங்க முதலமைச்சரே சொன்னாலும் காவல்துறை என்ன விடுறதுக்கு தயாரா இல்ல. அந்த பொசிஷன்ல தான் தேடிட்டு இருக்கு. அது ஆத்மார்த்தமா உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு எப்படியாவது யுவராஜ் புடிச்சே ஆகணும். இத்தனைக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 வந்து வரப்போறேன் அப்படிங்கிறது காவல்துறை தெளிவா தெரியும். தெரிஞ்ச வாட்டி தான் வந்து இன்னைக்கு 3 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. உங்க தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். 3 பேர்த்த இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. அவங்கள வந்து எனக்கு உதவி செஞ்சதாகவும் அந்த சுரேஷ்ங்கிற பையன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது யாருன்னு, எதுக்காக பிடிச்சாங்க, ஏன் கைது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தாதான் தெரியும். அப்படியெல்லாம் 100% இல்ல. அது தவறான தகவல். இன்னைக்கு வரல எந்த ஒரு காவல்துறை அதிகாரி அந்த நேரில் பார்க்கவும் கிடையாது. நான் காவல்துறை அதிகாரி கிட்ட சிக்கவும் இல்லை. நான் ஓடிட்டே இருக்கிறேன், அவங்க துரத்திட்டே இருக்கிறாங்க. அதுதான் உண்மை நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க ஐஜி மேல, எஸ்பி மேல, ஏடிஸ் மேல குற்றம் சாட்டுறீங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி மேலையும் குற்றம் சாட்ட மாட்டீங்க. ஐஜிக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி மேலையும் குற்றம் சாட்டுறீங்க, சுட்ட மாட்ட மாட்டீங்க. அப்ப ஒரு குற்றச்சாட்டு வந்து ஐஜிக்கும் ஏடிஎஸ்பிக்கு நடுவுல மட்டும் இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இவங்க தான் ஸ்பெசிஃபிக்கா குற்றம் பண்றாங்க அர்த்தமா, இல்லாட்டி வேற யாராவது உங்களுக்கு சாதகமா செயல்படுறாங்க? கீழ் அதிகாரிகள் வந்துங்க இதுல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நேரடியா வந்து டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஒரு தாலுகாவுல வழக்கு பதிவு செய்ய கிடையாது. பொய் வழக்கு கிட்டத்தட்ட 3 டிஎஸ்பி ஜூரிஸ்டிக்ஷன்ல பொய் வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இது எப்படி வந்து கீழ இருக்கிற இன்ஸ்பெக்டர் செய்ய முடியும், எஸ்ஐ செய்ய முடியும்? ஒண்ணு, இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ இதுல நேரடியா பங்கெடுத்துக்க வேண்டியதோ இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியமோ எந்த இடத்துலயுமே கிடையாது. முழுக்க என்னுடைய ஃபேமிலி இந்த ஆளுங்களை தூக்கிட்டு வந்தது, நம்ம கந்தசாமி என்ன கொண்டு வந்து அடிச்சது அத்தனையுமே வந்து ஏடிஎஸ்பி சந்திரமோகன் அவர்களும் டிஎஸ்பி ராஜு அவர்களும் 2 பேரும் முன்னாடி நின்று செஞ்சாங்க. அது ஒரு ஏடிஎஸ்பி ஆன் ஸ்டேஷன்ல வந்து ராத்திரி வரல இருந்து அத்தனை வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. எஸ்பி சாருக்கு நம்ம குற்றவாளியை கைது செய்ய முயற்சி பண்ணும்போது போலீஸ்ல சில எக்ஸஸ் எல்லாம் இருக்கலாம். அது வந்து பிராக்டிகலா பார்க்கும்போது அது நடைமுறை உண்மை மறுக்க முடியாது, நடந்திருக்காதுன்னு நான் சொல்ல தயாரா இல்ல. ஆனா உங்களுடைய பேச்சு, உங்களுடைய துணி, நீங்க நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறையை நீண்ட நெடுங்காலமா கண்காணிக்கக்கூடிய யாருக்குமே வந்து இந்த குற்ற நடவடிக்கைகளை எல்லாம் கண்காணிக்கிறவங்க பார்க்கறவங்களாம் ஒரு பிரைமா பசி உங்களுக்கு இதுல தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப ஆழமா ஏற்படும். ஒரு காவல்துறையும் குற்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்து கண்காணிக்கிற யாரு பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த கோகுல்ராஜோட மரணத்துல ஒரு தொடர்பு இருக்குமோங்கிற சந்தேகம் ரொம்ப ஆழமா ஏறும். அப்படித்தான் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கருத்து, உங்களுடைய செயல்பாடுலாம் அப்படித்தான். அது கருத்துக்கும் அவங்க நினைக்கிறதுக்கும் நான் எந்த விதத்திலயுமே இதுல வந்து மேட்ச் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு வந்து அதுல எந்த இதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க அந்த மாதிரி கோகுல்ராஜோட மர்ம மரணத்துக்கு முன்னாடி அந்த பையன் வந்து தன்னுடைய தோழியோட இருக்கக்கூடிய போது நீங்க அங்க போய் பேசிருக்கீங்க. அந்த அம்மாவுடைய அந்த பொண்ணுடைய போன் உங்கள்கிட்ட எப்படி வரும்? முத நாள் மதியமே அந்த போன் உங்கள்கிட்ட வந்திருக்கு, மறுநாள் காலில தான் அந்த போன் வந்து அந்த பொண்ணு சேர்க்கப்படுது. அந்த போன் உங்கள்கிட்ட எப்படி வரணுங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சந்தேகம் வளர்த்தான செய்யும். அந்த பொண்ணு வந்து யுவராஜ் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு மனிதர் கிடையாது, உங்களை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனிதர். சோ யுவராஜ் வந்தாரு, இந்த மாதிரி சத்தம் போட்டாரு, இந்த மாதிரி போனை என்கிட்ட பிடிக்கிட்டு போனாரு, நான் வீட்டுல கொடுத்துருன்னு சொன்னாரு, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வகையில் அடையாளப்படுத்திருக்கணுமே. யுவராஜ் வந்து யாருக்கும் தெரியாத மனிதர், உங்களுடைய சமுதாயத்தில் நீங்க ஒரு பிரபலமான மனிதர். அப்ப தன்ட்ட வந்து இந்த மாதிரி போனை வந்து வாங்கிட்டு போனாரு, யுவராஜ் சத்தம் போட்டாருங்கிற தகவல் அவங்க பதிவு பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல அப்படி இல்ல. அதாவது காலையில வந்து 7 மணிக்கே நான் போனை கொடுத்து விட்டு என்ன சொல்லி கொடுத்துட்டேன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணு சுத்திட்டு இருக்குதுப்பா, இந்த மாதிரி அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாச்சு. அது ஆக்சுவலா அன்னைக்கு சாயங்காலம், முத நாள் சாயங்காலமே நாமக்கல் மாவட்ட பையனுக்கு போன் போயிருச்சு. அவங்க அங்கிருந்து கொண்டு போய் கொடுத்தாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரியோ ஊடகங்கள் சொல்ற மாதிரியோ ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு யுவராஜ் வந்தாரு, இப்படி வந்து அவனை கூட்டிட்டு போனாரு, கார்ல ஏத்திட்டு போனாருன்னு எங்கேயுமே சொல்லல. குறிப்பிட்டு சொல்லணும்னா வாக்குமூலத்துல கூட அந்த பொண்ணு சொல்ல கிடையாது. நீங்க வந்து காவல்துறையில் இருக்கிற வாக்குமூலத்தை எடுத்து பாருங்க. யுவராஜ் கார் ஏத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாருனோ, இல்ல அந்த கோகுல்ராஜ் கூட்டிட்டு போனாருனோ, இல்ல நான் அவர் கார்ல ஏத்திட்டு போனதை பார்த்தேனோ சொல்லவே இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த உங்களுக்கு எதிராகவும் எந்த கருத்தும் சொல்லலையே, இந்த கருத்தையும் உங்களுக்கு எதிரான கருத்தையும் எதையும் முன்வைக்கலையே? இல்ல அப்படி இல்லையே. இன்னைக்கு வரல எனக்கு ஃபேவரா ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு வாக்குமூலம் சொல்லவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு சமூகத்துக்குள்ளேயே கூட பெற்றோரோட சம்மதம் இல்லாம காதல் திருமணங்களா நடக்கக்கூடாது, இது வேற வேற சமூகங்களா இருந்தா அதை ஒருபோது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. யார்
யார் யாரை காதலிக்கணும், யார் யாரை காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார்? சமுதாய ரீதியான ஒரு அமைப்பு நம்ம நடத்தக்குள்ள, ஒரு சமுதாய ரீதியான செயல்பாட்டுல போகக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சமுதாய கட்டமைப்பு உடைஞ்சது அப்படின்னீங்கன்னா ஒவ்வொன்னா அந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே அழிவு பாதைக்கு போகும். அதை நம்ம கொண்டு போறோம். இவங்க எப்படி ஒருத்தர் தாலி வேண்டாம் இல்ல இந்த மாதிரி ஒரு தவறான இது கொண்டு போறாங்களோ அதையெல்லாம் கொண்டு போகாம நீங்க பழைய காலத்துல இருந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு கலாச்சாரம் ஒரு குடும்பம் நம்ம நேரடியா பாக்குறோம். நீங்க ஒரு 10 நிமிஷம் கல்யாணம் பண்ணிட்டு போறான், 10 நாள் அனுப்பிச்சு விட்டுறான். அந்த பெத்தவங்க பெத்து வளர்த்துறவங்க அந்த கதறத கண்ணீர் விடுறத நம்ம நேரா பாக்குறோம். அப்ப நம்ம மனசு துடிக்குது. நம்ம ஒன்னும் நான் என்னோட தனிப்பட்ட ஒரு மனிதனாவோ என் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறவனாவோ நான் இல்ல, ஒட்டுமொத்தமா அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இதுல நான் கேட்கறதுக்கு எனக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. ஒரு சமுதாய அமைப்பை நான் ஏன் நடத்தணும்? பொதுப்படையா உங்களுடைய சமூக மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அவங்களுடைய குடும்பத்துல ஒரு நம்ம பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற பசங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அது செய்யுங்க. ஆனா அடுத்த குடும்பத்துல என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி தீர்மானம்? விழிப்புணர்வு தான் சொல்றோம். இதுல விழிப்புணர்வு தான் சொல்றோம். நாம எதுவும் போய் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு எச்சரிக்கை பண்ற மாதிரி இல்ல தெரியுது. இல்ல ஆமா தவறு அனுமதிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இது சமுதாயத்துல இந்த மாதிரி செயல்பாடுகளை அனுமதிக்க இயலாது. இப்ப காவல்துறை ஒரு குற்றம் செஞ்சால் ஒரு தவறான ஒரு செயல்பாடு போனா எப்படி அதுக்கான சட்டம் இந்த மாதிரி இது மூலமா நடவடிக்கை இருக்கலாம். அந்த மாதிரி நாமளும் ஒரு சமுதாய கட்டுப்பாடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதை நம்ம சொல்லலாமே, அதுல ஒன்னும் தவறு இருக்கிற மாதிரி அமைப்புகள் சொல்றதுக்கு தான் தனியரசு இருக்கிறாரு, ஈஸ்வரன் இருக்காரு, நிறைய அமைப்புகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அதை பாத்துக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படி நான் சொல்லவே இல்லையே. எந்த இடத்துலயோ ஈஸ்வரன் அமைப்பு நடத்தக்கூடாதுனோ தனியரசு அவர்களை அமைப்பு நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அவங்க திடீர்னு இதுல தனியரசுடைய பெயரை இழுக்கிறதுக்கான காரணம் என்ன? தனியரசு இதுல எங்க வர்றாரு? அவரு தான் உங்களுக்கு பின்னாடி தூண்டி விடுறாருன்னு சொல்றதுக்கு என்ன? 100% இப்பவும் நான் சொல்லுவேன், தனியரசு அவர்கள் தான் இதுல பின்னாடி இருந்து இயக்குனது. என்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க இயலும். அதை நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஈஸ்வரன் அவர்களை பத்தி நான் பேசவே இல்லை. இதுல அவர் சப்போர்ட்டும் பண்ணல, எதிராகவும் பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் சேப்டர்ல போயிட்டே இருக்காரு. நான் இதை மட்டும் நான் சொல்லல. தனியரசு அவர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறது இதை வச்சு மட்டும் சொல்லல. நான் முன்னே சொன்னேன், 20/8/2014 அலங்காநல்லூர் ஒன்றியத்துல ஒரு வழக்கு அலங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாயிருக்கு. அதை நீங்க அங்க நிருபர் எடுத்து பார்க்க சொல்லுங்க. அப்ப என்ன காரணத்தினால என் மேல வழக்கு பதிவாச்சு அங்க இருக்கக்கூடிய சிவகுமார் இன்ஸ்பெக்டர் கேளுங்க உண்மையா என்ன நடந்துச்சுன்னு. அது மட்டுமல்ல, தொடர்ந்து 3 முறை நான் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறேன். இதுல விஷயமே வெளியில யாருக்குமே தெரியாது. 3 முறை நான் மயிரிழையில உயிர் விழுத்திருக்கிறேன். ஆதாரத்தோட சாட்சியோட என்னால் நிரூபிக்க முடியும். இவர் என்ன அழிக்கணும் பண்ணணும் அப்படிங்கறதுனால செயல்பட்டதனோட ஒரு பின் விளைவு தான் இந்த வழக்கு. இதுல புனையப்பட்டது எல்லாமே. இதுல அவங்களுக்கு துணையா பண்ணாங்க, எல்லாம் இணைஞ்சு கூட்டாதான் பண்ணாங்கிறதெல்லாம் நான் நிரூபிக்க முடியாம போகாது. ஏன்னா நான் அன்னைக்கு சொன்னேன், ஊடகத்துல ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட தெளிவான சாட்சிகள் ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு இருக்கு, தெளிவான முகாந்திரம் இருக்கு அவருக்குங்கிறத என்னால் நிரூபிக்க முடியும். அதனாலதான் நான் ஆணித்தரமா சொன்னேன், மத்த யாருமே இல்லை. இன்னைக்கும் நான் ஒரு இது கூட இத்தனை பிரச்சனைக்கு நான் உள்ளாயும் 3 முறை மயிரிழையில் உயிர் விழுத்தும் நான் அவருக்கு எதிராக எந்த இடத்துலயுமே பேசல செய்யல. என்னோட முகநூல் பக்கத்துல கூட பாருங்க, மிகவும் நாகரிகமா அவங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருமே தவிர இந்த மாதிரி செயல்படாதீங்க, இது தவறு. நான் ஒரு பொது இடத்துல ஒரு கூட்டத்துல பேசின மீட்டிங் கூட நீங்க பாருங்க, மீட்டிங்ல ஆடியோ கேளுங்க. ஒரு இடத்துல கூட தனியரசு இயக்கம் அவர் தலைவருக்கு என் மேல முரண்பாடு இருந்தா கூட அவங்க இயக்கத்துல செயல்படுறவங்க கூட நம்மளுக்குள்ள என்னைக்கும் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. ஒண்ணு, இந்த வார்த்தை தவறாம இருக்கும். சாதி மதம் இந்த மாதிரி இதுல நம்ம என்னைக்கும் பகைமையை வளர்த்து நம்ம அமைப்பை கொண்டு போக கூடாது. எல்லா ஜாதியும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஒரு ஒத்துமையா போனாதான் ஜாதி. அதுவும் குறிப்பிட்டு ஒரு கவுண்டரோ இல்ல வன்னியரோ தேவரோ யார் இறந்தாலும் நீங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவைக்காக வர்றாங்க. அதை புரிஞ்சுக்கணும். பழைய பெரியவங்க வச்சு வகுத்து வச்சுட்டு போனது இதுதான். இதுல கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல நீங்க தலைமறைவா இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய மனைவியோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்க நண்பர்களோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கீங்க, நீங்க உங்க வழக்கறிஞரோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கீங்க, எல்லார்ட்டையும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, காவல்துறையோட சிலவர்கிட்ட நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க. அங்கிருந்து தகவல்லாம் வருது. இவ்வளவு தெளிவா காவல்துறையோட கண்ணில் மண்ணை தூவிட்டு 3 மாசமா ஸ்கெட்ச் போட முடிஞ்ச உங்களால ஏன் அந்த கொலையும் தெளிவாக ஒரு யாருடைய கண்ணிலையும் சிக்காதபடிக்கு ஒரு தெளிவான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு சாமானிய மக்களுக்கு எழுமா இல்லையா? இவ்வளவு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளான் பண்ணக்கூடியவருக்கு தெரிஞ்சுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கணும். அந்த சம்பவத்துல அவருக்கும் கூட அந்த மர்ம மரணத்துல இவருக்கும் கூட சம்பந்தம் இருக்குங்கிற அந்த மாதிரி காரணமே கிடையாதுங்க. சிபிசிஐடிக்கு வழக்கு மாறின வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவங்களோட செயல்பாடுகளை நம்ம கண்காணிச்சோம். என்ன மாதிரி போகுது, இவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, உண்மையா அவங்க நேர்மையா விசாரிப்பாங்களா பண்ணுவாங்களா அப்படின்ட்டு 10 நாள் எந்த இதுவுமே இல்ல. லீகல் ப்ரொசீடிங்ஸ் அவங்க என்ன லீகலோ அதன்படி ப்ரொசீடிங்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் நம்ம இது முடிவு பண்ண. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. பெயில் போடுறோம் எடுக்கிறோம். இன்னைக்கு ஒருவனுக்காக
ஒட்டுமொத்த காவல்துறை இன்னும் குறைஞ்சது 20-25 நாள் ஆகும். ஒன்னு அவங்க சார்ஜ் ஷீட் போட்டா நம்ம குவாஷ் போலாம், அல்லது முன்ஜாமீனுக்கு போலாம். அது முன்ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காத அந்த பரிசீலிக்கலாம் போறது 20-25 நாள் ஆகும். அன்னைக்கு வரலாம் இன்னைக்கு இத்தனை காவல்துறை தொலைவிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த பேட்டி கொடுத்தது, என்னுடைய கருத்தை ஜனநாயக முறையில சட்டப்படி நான் வெளிப்படுத்தினது, இது அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஒரு இடையில கைது செய்யப்பட்டாலோ இல்ல கைது செய்யாம போனாலோ ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு எடுத்த முடிவு இல்லை. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு. என்னுடைய மனைவி அன்னைக்கு சொன்னது கூட நான் சொன்ன தகவல் அனுப்புனதன் வாயிலா தான். கண்டிப்பா இந்த கேள்வியை அவங்க நிறுவனங்கள் முன்வைப்பாங்க, ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். இது எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரணுதானே தவிர நம்ம என்னைக்கும் பயந்து நான் ஐஜி மேல எல்லாம் குற்றச்சாட்டு தைரியமா சொல்ல மாட்டேன். இன்னொன்னு சொல்றேன், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் காவல்துறையை தவிர காவல்துறையின் அடிமைகள் இல்ல மக்கள். காவல்துறையிலேயோ என்னுடைய மனைவி கிட்டையோ நான் தொடர்புல 100% இல்ல. நண்பர்கள் கிட்ட இருந்தேன், நான் இல்லன்னு சொல்ல முடியாது. நண்பர்கள் மூலியமா தான் எனக்கு நான் இந்த மாதிரி ஒண்ணு தகவல் கொடுக்கறதுக்கு இந்த வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள்ல நான் தொடர்புல இருந்தேன். அதை என்னால மறுக்க முடியாது. பட் என்னைக்குமே ஒரு தவறா போய் இப்படி ஒரு உயிரை எடுத்து தான் நாம இது நிலைநாட்ட முடியுங்கிறதுல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறால் என்னைக்கும் வளரவும் முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு ஐயப்பாடு முற்றிலும் இந்த மாதிரி செயல்பாட்டு சூழ்நிலையை வச்சு நீங்க ஐயப்படலாமே தவிர அது உண்மை இல்லை. சரி, நீங்க செய்யல, ஆனா நீங்க செய்யல அப்படின்னா வேற யாரு செஞ்சிருப்பாங்க? அது காவல்துறையோட வேலை தான், இது என்னுடைய வேலை இல்ல. நான் அன்னைக்கு சொன்னேன், என்னை குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது சட்டம், ஜனநாயகம் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அவங்க முறையா அதை விசாரணை செஞ்சு முறையா எடுக்கணும். அதுக்கு நானும் உடன்படுறேன். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அப்பாவிகளை இந்த மாதிரி இந்த வழக்கு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட வழக்குல சிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு 5 பேர் குற்றச்சாட்டில் இருக்காங்க. முக்கியமா ஒரு ஆள் மாறாட்டமே பெரிய லெவல்ல பண்ணிருக்காங்க. திருச்செங்கோடு ரூரல் ஸ்டேஷன்ல போட்ட தங்கதுரைங்கிற வேற யாரோ ஒரு கொலை கைதிய ஏன் தம்பின்னு காமிச்சு இவங்க பண்ணிருக்காங்க. அது கலெக்டரும் ஆமா நான் விசாரிச்சேன்னு பண்ணிருக்காரு. இதெல்லாம் எந்த வித நியாயம்? இந்த மாதிரியான செயல்பாடுகள் தவிர்க்கப்படணும். உண்மையா தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு தவறான அதிகாரிகள் வச்சுட்டு தண்டிக்க கூடாது, இதுவும் என்னுடைய கருத்து. கோகுல்ராஜ் வழக்குல 3 மாதங்களுக்கும் மேலாக காவல்துறையால் தேடப்பட்டு வரும் நபர் யுவராஜ். அவருடைய விரிவான பேட்டியை கேட்டோம். அவர் தான் தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் தான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடத்துல நாளை சரணடைய இருக்கிறார். யுவராஜ் சரணடைய திட்டம், சிக்கப்போவது யார் என்பதுதான் இன்று ஆயுத எழுத்து நிகழ்ச்சியுடைய பிரதான கேள்வி. இன்றைய விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி திரு சித்தண்ணன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னி அரசு அவர்கள், அதே போல யுவராஜுடைய வழக்கறிஞர் திரு அமுதரசு அவர்கள், மற்றும் திருச்செங்கோட்டிலிருந்து இணைகிறார் சமூக ஆர்வலர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள். யுவராஜ் நாளைக்கு அவர் விரும்பியபடி அவர் விரும்பிய நேரத்தில் ஏறத்தாழ 3 மாதத்துக்கு மேலாக பலருடைய கண்ணில் மண்ண தூவி நாளை அவர் விரும்பியபடி சரணடைகிறார். அவருடைய பேட்டியை நம்ம பார்த்திருப்போம், அவருடைய வாட்ஸ்அப் ஆடியோ எல்லாம் கேட்டிருப்போம். துளி பதற்றம் இல்லை. அவர் சரணடைய திட்டமிட்டிருக்கிறார். வெளிவரப்போவது என்ன, சிக்கப்போவது யார், சிக்கப்போவது என்ன, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் கோகுல்ராஜ் வழக்கில் தேடப்படும் பிரதான குற்றவாளி A1 அக்யூஸ்ட் திரு யுவராஜ் நாளை சரணடைகிறார். நான் இந்த நேரத்தில் இப்படி சரணடைய போறேன் அப்படின்னு பேட்டியில சொல்லியிருக்கிறார். வாட்ஸ்அப் ஆடியோ வெளியிட்டிருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. 3 மாதங்களுக்கு மேலாக தேடப்பட்டு வரும் நபர் அவர் விரும்பிய நேரத்தில் இப்படி நான் சரணடைய போறேன் அப்படின்னு சொல்றார். நம்ம ரொம்ப ஒரு பெருமை மிக போர்ஸா தான் நம்ம தமிழ்நாடு காவல்துறையை தொடர்ந்து பார்த்து வரும். ஸ்காட்லாண்டோடு நம் பலமுறை தொடர்புபடுத்தி அதற்கு நிகரானது அதற்கு மேலானதுன்னு சொல்லி வருவோம். ஆனால் ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ் 3 மாசத்துக்கு மேல டிமிக்கி கொடுத்து அவர் விரும்பிய நேரத்துல அவர் விரும்பியபடி சரணடைகிறார் அப்படின்னா, இன்னைக்கு திரு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் சொல்கிறார் இது காவல்துறைக்கு நேர்ந்த அவமானம் அப்படின்னு. டு யூ திங்க் அதர்வைஸ்? கண்டிப்பாக நான் அதுல முரண்படுறேன். அந்த திருமாவளவன் சொன்னது இவ்வளவு 3 மாதம் ஆகி போச்சு, ஒரு சென்சேஷனல் கேஸ். இந்த கேஸ்ல ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபரை போலீஸ் இன்னும் பிடிக்கலையே, அது டிலே ஆகுது அப்படிங்கறதுல ஒரு ஆதங்கத்துல ஏற்கனவே ஒரு சென்சேஷனல் வழக்கு, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுல இன்னும் முனைப்பு காட்டிருக்க வேண்டும் என்ற அளவில் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த கருத்து தெரிவித்தார் என்று நினைக்கிறேன். அதுல காவல்துறையில் அவமானம் ஒன்றும் இல்ல. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. முதல்ல இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு காவல்துறை என்பது உலக அளவில் ஸ்காட்லாந்து அதிகமாகவும் இந்தியாவில் முதலிடத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க
அந்த அளவுக்கு ஒரு தியாகமும், அந்த அளவு ஒரு அர்ப்பணிப்பும் தியாகமும் கடின உழைப்பும் காவல்துறை என்னைக்குமே குறைஞ்சது இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வழக்கு, ஒரு கொலை வழக்கு அல்லது முக்கியமான ஒரு சென்சேஷன் வழக்கு கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது காவல்துறை மிக கடுமையாக விசாரணைகளை மேற்கொள்ளும். அப்போ பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்கள் சொல்லி ஏகப்பட்ட புகார்ல இருந்தது. இப்போ பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றமும் காவல்துறை நடவடிக்கைகளை கண்காணிப்பதாலும், அதுல புலன் விசாரணையில் ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பதாலும், புலன் விசாரணையில் எந்த விதமான ஒரு நெருடலோ அல்லது ஒரு மனித உரிமை மீறலோ இல்லாமல் சயின்டிபிக் வேயா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா போறதுனாலதான் இவ்வளவு லேட்டு. இல்லன்னா முன்னாடி மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி ரொம்ப ஹெவியா போனோம்னா எப்பவுமே எவ்வளவு சயின்டிபிக்கா நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து வாட்ஸ்அப்ப பயன்படுத்துறாரு, ஆடியோ வெளியிடுறாரு, பேசுறாரு. அவரால் இவ்வளவு சயின்டிபிக் சொல்றேன். நான் ஏற்கனவே இன்னைக்கு கூட ஒரு காலையில ஒரு பேட்டியில உங்க தொலைக்காட்சியில் பேட்டியிலே கொடுத்தேன். இந்த வழக்குல வந்து இறந்து போன கொலை செய்யப்பட்ட நபர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். இந்த கொலையை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட இந்த தேடப்படுகின்ற யுவராஜ் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்தை சேர்ந்த யுவராஜ் வந்து அந்த ஏரியாவில் ஒரு 3-4 மாவட்டங்களில் மிக பெரும்பான்மையான மக்கள் தொகையை கொண்ட, ஜனத்தொகையை கொண்ட மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவங்க. சோ இதுல வந்து இவர் வந்து அதை சென்சேஷனலைஸ் பண்ணி ஏதோ நம்ம கம்யூனிட்டிக்கு எகென்ஸ்டா இன்னொரு கம்யூனிட்டி வர்ற மாதிரி அப்படி ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போய் அவங்க சமூகத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து சாதிங்கிற இந்த ஆங்கிள் இருக்கக்கூடிய முன்பு பல வழக்குகள் தமிழ்நாடு காவல்துறை கையாண்ட பல வழக்குகள் நான் சொல்ல பாரு. அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ரொம்ப திறம்பட அதுவும் இவ்வளவு தாமதம் இல்லாம பிடிக்க முடியாது. இந்த வழக்குல அவர் பொதுத்தளத்துல வராரு, ஆடியோ வெளியிடுறாரு. அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். முன்னாடி வந்து சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஊடகங்கள் இப்படி இல்ல. சமூக சேவை வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்புக்கோ அல்லது வாட்ஸ்அப்போ இப்போ ஒரு 2 வருஷங்கள் 3 வருஷமா தான் ரொம்ப ஃபேமஸ். வாட்ஸ்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஒரு வருஷமா ரொம்ப மிக அபரிதமான ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்னு அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அவருக்கு மிகப்பெரிய அடக்கலம் கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஒரே ஊர்ல எங்கேயாவது ஒரு 10 வீடு தள்ளி 100 வீட்டுக்குள்ள எங்கேயாவது உள்ள அடைச்சு வச்சிருந்து யாரும் சொல்லலாம் கூட தெரியாது. நான் காலையிலே சொன்னேன், மிகப்பெரிய வழக்குகளில் செக்ஷன் 39 CRPC பிரகாரம் சில முக்கியமான வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி, அந்த வழக்குகளை பற்றியோ, குற்றம் சுமத்தப்பட்ட அக்யூஸை பற்றியோ காவல்துறைக்கு தகவல் சொல்ல கடமைப்பட்டவர்கள் தான் பொதுமக்கள். இந்த பொதுமக்கள் எப்பவுமே சொல்ல முன்வருவதில்லை. நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க இவ்வளவு ஈஸியா அவர் வராரு, வலைத்தளங்கள்ல வராரு, பேஸ்புக்ல வராரு, வாட்ஸ்அப்ல வராரு. இந்த மாதிரி பண்றாங்க. எந்த வழக்கிலையும் இருக்கும், எந்த குற்றவாளிக்கும் இந்த மாதிரி ஒரு பலம் பொருந்திய ஒரு முக்கியமான வழக்குல, அதுவும் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல இந்த மாதிரி பின்புலம் நிறைய வழக்குகள் இருக்க முடியும். ஆனா அதுலாம் விஷயம் இதுல சிரமமா பலரால கன்வின்ஸ் ஆக முடியும். இல்ல இவ்வளவு நடந்தும் இவர் இப்படி இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னா போலீஸ் ஒண்ணு சும்மா இருக்குல்ல. போலீஸ்லயும் சைபர் கிரைம் விங்லாம் இருக்குது. ஒரு மொபைல்ல பேசினாருன்னா எந்த மொபைல்ல பேசுறாரு, எந்த ஐஎம்இ நம்பர்ல பேசுறாரு, எந்த சிம் கார்டை மாத்தி மாத்தி பண்றாரு, எந்த டவர் லொகேஷன்ல இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியும். கையிலயோ அல்லது பேஸ்புக்லயோ எல்லாம் பண்ணா கூட அந்த பாயிண்ட் தான் நான் வர்றேன். அந்த மாதிரி ஒரு சமூக பேஸ்புக்ல எல்லாம் போனாங்கன்னா இவர் எந்த இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ்ல, ஐபி அட்ரஸ்ல எந்த ஐபி அட்ரஸ் இருந்து வராருன்னு ட்ரேஸ் பண்ணி எங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்க நிறைய நைஜீரியன் ஸ்கேம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நைஜீரியாவில இருந்து ஒரு மெசேஜ் வரும், நமக்கு இவ்வளவு லாட்டரி விழுந்திருக்கு, அது வந்து இவ்வளவு பணம் கட்டுங்க செய்யுங்க, உங்களுக்கு உடனே பணம் தர அப்படின்னா வரும். ஆனால் இந்தியாவில் உள்ள ஒரு ஐபி அட்ரஸ் வரும். இதெல்லாம் மார்க் பண்ற மாதிரி போலியாக வேற ஒரு டெக்னாலஜி, ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சோ இவரு திருச்செங்கோட்ல இருந்து பேசினாலும், நாமக்கல் இருந்து பேசினாலும், டெல்லியில இருந்து பேச மாதிரியோ அல்லது டெக்னாலஜி நம்முடைய சைபர் டெக்னாலஜியோட காவல்துறையுடைய தொழில்நுட்பத்தோட அவ்வளவு பலமா இல்லை. டிஎஸ்பிக்கு இதுல ஐஓவா இருக்கக்கூடிய டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவுக்கு போன் பண்ணி பேசுறாரு. ஒரு போன்ல பேசினாங்கன்னா, அந்த போன்ல பேசினாங்கன்னா அவர் கரெக்டா பர்டிகுலர் நபர் அவருடைய போன் தான் பேசுறாரு. இல்ல பல்வேறு விதமான நாங்க ட்ராக் பண்றதுக்குள்ள போன் மாறிட்டே இருக்குது, கம்ப்ளீட்டா மாறிட்டே இருக்குது. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, இவ்வளவு இருந்து நாங்க சயின்டிபிக்கா எந்த விதமான ஒரு சயின்டிபிக்கா போய் தான் இப்ப ஒரு டிலே ஏற்படுது. இந்த டிலே எனக்கே வருத்தமா இருக்கு. நான் 35 வருஷம் காவல்துறையில் பணியாற்றினேன். இவ்வளவு சென்சேஷன் வழக்குல கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு ஒரு இதுல வந்து ஒரு நெருடல் ஏற்படுகிறது, எனக்கு வருத்தமா தான் இருக்கிறது. ஆனால் ஒன்ன மட்டும் நினைச்சுக்கொண்டீங்க, இந்த ஒரு விஷயத்துல வந்து யாரோ தலையிட்டனால பிடிக்கல, அதுக்கு வாய்க்கு வந்து பேசுறது ரொம்ப தவறான. அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்குள்ளே போல நான் கேட்பது இந்த டிலே பற்றி.
அந்த தேடப்பட்ட ஒரு நபர் அவர் விரும்பிய நேரத்துல, அதுவும் பொதுத்தளத்துல தன்னுடைய அவர் விரும்பிய நேரத்துல சரணடைகிறார். இல்ல இல்ல, இவர் என்ன ஒசாமா பின் லாடனா? இவர் வந்து டைம்ஸ் டிக்டேட் பண்றதுக்கு இல்லனா வீரப்பன் காட்டுல மிகப்பெரிய இருந்தா. அதே 10 வருஷம் ஆச்சு. ஒசாமா பின் லாடன் அமெரிக்கா அப்படி இருக்க காவல்துறை விரும்பிய நேரத்துல விரும்பியபடி பிடிக்க முடியல. அவர் தானே ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்துல இத்தனை மணிக்கு அவர் தான் சொல்றாரு. இல்ல அவர் வந்து இப்படி சொல்றாரு இல்லையா? சும்மா சொன்னார் அவரு. 3 மாசம் இல்ல, எப்பவுமே நான் காவல்துறை வந்து சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்னாச்சு? சிபிசிஐடில இன்வெஸ்டிகேஷன் எடுத்த பிறகு இந்த எஸ்பிஸ் எல்லாமே உட்கார்ந்து 24 மணி நேரம் சாப்பிடுறாங்களோ சாப்பிடலையோ நைட்டும் பகல் உட்கார்ந்து இவரை வந்து கரெக்டா நெருக்கடி அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல்ல என்ன பண்ணாங்க? ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க. வீட்டுல போய் நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இப்போ ஒரு புலன் விசாரணை இருக்கும் போது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி வாரண்ட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தாவூத் இப்ராஹிம் கேஸ்ல 2000 சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் ஒரு வாரண்ட் வாங்கிட்டு அதுல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ வாரண்ட் வாங்கிட்டாங்க. வேற வழி இல்லாம அதனால இல்ல ப்ரொக்ளமேஷன் வந்து அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ண போறாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்க முக்கியமான யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த வலைத்தளங்கள்ல வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ சயின்டிபிக்கா அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணது சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்துல இவ்வளவு சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில வேற வழி இல்லாம சரண்டர் உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இந்த ஆர்குமெண்ட் கன்வின்சிங்கா இருக்கா உங்களுக்கு திருவாணி அரசு? இல்ல, இது எப்படின்னா முதல்ல வந்து நம்ம தந்தி தொலைக்காட்சியில இப்ப நேர்காணல் கண்ட நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் திரு பாண்டே அவர்கள் வந்து நம்முடைய பொதுமக்கள், அதாவது எங்க தரப்புல சில கேள்விகள் என்னென்ன சந்தேகம் இருந்ததோ அதெல்லாம் அவர் வந்து 2-3 கேள்விகள் கேட்டது எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. அதுக்கு முன்னதாக வந்து எங்க தலைவர் வந்து இது வந்து காவல்துறைக்கு வந்து பெருத்த அவமானம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பெருத்த அவமானம் மட்டும் இல்ல, இன்னும் கூடுதலா நான் வந்து கேட்க முடியும், வெக்கமே இல்லையா அப்படிங்கறது கூட நாங்க கேட்க முடியும். ஏன்னா நான் இப்ப யுவராஜ்ங்கிற ரொம்ப கடுமையா பாக்குறேன். அவருடைய வாதம் என்னன்னா, இன்னைக்கு சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில வேற வழி இல்லாம அவர் சரணடைகிறார். நான் சொல்லிடுறேன். நாலு மாசம் சுட்டுப்பிடிக்க சொல்றாங்க, மிகப்பெரிய பீதி ஏற்பட்டுச்சு, நான் வந்து சரணாடுறேன். நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொன்னீங்க, அவர் விரும்பியபடி அப்படிங்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு 1 மணி நேரம் விரும்பியபடி அப்படின்னு சொல்றது, அப்ப அவருடைய எல்லாமே அவர் முடிவு எடுக்கிறாரு, காவல்துறை முடிவு எடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இவர் பேசுறாரு 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசிய விஷ்ணு பிரியாவோட பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட நீங்க வந்து தந்தி தொலைக்காட்சியில வந்து அவர் வந்து ஸ்கைப்ல பேசுறாரு. இதே போல பல தொலைக்காட்சியில அவர் பேசுறாரு. நீங்க உண்மையிலேயே உளவுத்துறை காவல்துறை வந்து இங்க இருக்கு அப்படின்னா, உளவு நல்ல ஒற்று பாக்குற அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து 2 விதமா வந்து நீங்க உளவு ஐயாவுக்கு தெரியும், உளவு வந்து பாக்குறது எப்படி வந்து அதை வந்து சைபர் கிரைம் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு போன்ல நம்பர் படி ரெக்கார்ட் பண்ண எடுக்க முடியும். இன்னொன்னு வாய்ஸ், அவருடைய வாய்ஸ் என்ன எந்த இடத்துல போனாலும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், அதை எடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இன்னைக்கு வந்து இவர் சொல்றது மாதிரி நெருக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நாங்க வந்து அப்படி நெருக்கிட்டோம் அப்படின்னா நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்க. அது என்னன்னா இதுல ரொம்ப முக்கியமான நினைக்கிறதுனா, இதுல குறிப்பா வந்து காவல்துறையில ஒரு பிரிவு வந்து அவருக்கு வந்து பெரும்பான்மை வந்து அவருக்கு உதவி செய்யறாங்க. ஒண்ணு, ஏன்னா இன்னைக்கு தேடப்படுறோம், அவர் எந்த பதற்றம் இல்லைங்க. நீங்க பேட்டியை பாருங்க, நீங்க யுவராஜ்ங்கிற கேரக்டர் வந்து எங்களுக்கு இப்ப தெரியாது. அதாவது வந்து கோகுல்ராஜ் நாங்க தேவையில்லாம அவர் மேல குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். முதல்ல வந்து 23ஆம் தேதி காணாம போறாரு, 24ஆம் தேதி ரயில்வே ட்ராக்ல கிடக்கிறாரு. நாங்க வந்து தொடர்ச்சியான விடுதலை சிறுத்தைகள் நடத்தின தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமா வந்து அவர் கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, அதாவது கொலை செய்யப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அந்த கொலையை விசாரிச்சவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இந்த சமூக கட்டமைப்புல வந்து தலித்தை கொலை செய்பவர்கள், அதுக்கு விசாரிப்பவர்கள் யாருமே வந்து உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையை வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு கட்டமைப்புல கொண்டு வர முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஒண்ணு. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா, இது மாதிரி கொலை செய்து விட்டு நீ ஊடகங்கள்ல வந்து பரபரப்பா பேசிட்டு தன்னுடைய தரப்பு நியாயங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு முன்மாதிரியான ஒரு தவறான முன்மாதிரியா இருக்குங்கிறது எங்களை போன்றவங்க. ஏன்னா நாளைக்கு எது வேணாலும் செய்யலாம். நீங்க வந்து நான் படம் பார்த்தேன், நான் வந்து 100வது நாள் படம் பார்த்துட்டேன், இவ்வளவு பேரை கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ற ஜெயபிரகாஷா இருக்கட்டும், இல்ல திருச்சியம் பார்த்துட்டு பாபநாசம் பார்த்துட்டு நான் கொலை செஞ்சேன் பெங்களூர்ல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து முன்மாதிரியா வந்து இருக்கு. அப்ப காவல்துறைக்கு இது வந்து மிகப்பெரிய அவமானம். இவங்களுக்கு வந்து உண்மையாவே வெக்கம் மானம் இருந்துச்சுன்னா காவல்துறைக்கு இல்ல 3 மாதம்
கடுமையா சொல்லல. நாங்க ஏங்க பாதிக்கப்பட்டதுல சொல்றோம். நீங்க வந்து பிரதமர் சொல்றாரு சகிப்புத்தன்மையை பத்தி பேசுறாரு. நாங்க 2000 வருஷமா சகிப்புத்தன்மையோட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு கொடுமை. நீங்க வந்து சாதாரணமா நீங்க வந்து சொல்லாதீங்க. கழுத்தறுக்கிறீங்க. ஒரு பயங்கரவாதியை போல ஒரு முதல்ல வந்து வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்புறான் பாருங்க. வீடியோல வந்து அவன் தானே கொல்றது, நானே சாக போறேன் அப்படின்னு யாராவது வந்து இது எவ்வளவு ஒரு அவர் எழுப்பக்கூடிய சந்தேகம் பொதுவா பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, நான் மற்ற 2 விருந்தினர்கள்ட்டையும் போனோம். சுருக்கமான கேள்வி பதில் மட்டும் பெற விரும்புறேன். காவல்துறையில அட்லீஸ்ட் சிலருடைய ஒத்துழைப்பு இல்லாம 3 மாசத்துக்கு மேல பொதுத்தளத்தினுடைய கருத்துக்களை வெளியிட்டு, இன்னும் சொல்ல போனா ஐயோ கிட்ட போன் பேசிக்கிட்டு ஊடகங்களை கருத்து தெரிவிச்சுக்கிட்டு அவரால் வெளியில இருக்க முடியாது. காவல்துறையில ஒரு சிலருடைய ஒத்துழைப்பு, அட்லீஸ்ட் ஒரு சிலருடைய ஒத்துழைப்பு இருக்க முடியும். நீங்க வந்து பொது புத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம் அவரை போன்றவருடைய குற்றச்சாட்டு இல்ல. நண்பர் வன்னியரசருடைய சந்தேகம் நியாயமானது. அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. எல்லாருமே சந்தேகம் வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் வழக்குல, ஒரு கொலை வழக்குல, தமிழகத்தில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வழக்குல எந்த காவல்துறை ஒரு அலுவலரும், அது மேலதிகாரியோ அல்லது கீழே அலுவலரோ யாருன்னா கிழமை அதிகாரம் சரி போய் ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிச்சயமா கிடையாது. பண்ணவே மாட்டாங்க. அவங்க போட்ட கால்சேட்டுக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் அப்படி யாராவது கற்பு காடுகள் அவருக்கு தகவல் சொல்லி சப்போர்ட் பண்றாங்கன்னா இப்ப வெளிச்சத்துக்கு வந்து விடும். கண்டிப்பாக மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். கண்டிப்பாக ஹியூஜ் பிரைஸ் இஸ் பெய்ட். ஒரு 3 மாசம். அதே போல காவல்துறையுடைய காவல்துறை அந்த மாதிரி கருப்பாடுகள் இருந்து தப்ப விட்டுருந்தாங்கன்னா காவல்துறை அதனாலதான் இது தாமதம் ஆகியிருந்தால் கண்டிப்பாக வருத்தத்துக்குரியது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சந்தேகம் ஆழமான சந்தேகம், நியாயமான சந்தேகம், நியாயமான சந்தேகம் தான். ஆனால் அப்படி இல்லை, சூழ்நிலைகள் அப்படி இல்லை என்றுதான் சொல்றேன். இப்ப நண்பர் ஒரு பாயிண்ட் சொன்னார். கோகுல்ராஜ் அந்த ரயில்வே டிராக்ல கடந்த பிறகு ஒரு சூசைட் வழக்காக தான் பதிவு செய்யப்பட்டது. நண்பர்கள் எல்லாம் போராட்டம் பண்ண பிறகு சொன்னாங்க. அப்படி இல்ல. முதல்ல கிட்னாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. ஒரு நாள் கழிச்சு ஒரு பாடி வந்து ரயில்வே டிராக்ல கிடைக்குது, ஈரோடு பக்கத்து கிடைக்குது. ரயில்வே போலீஸ் வந்து ஒரு 174 அசாதாரண மரணம் பதிவு செய்றாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இது மர்டர் தெரிகிறது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு இந்த வழக்கு ஒன்னாக்கி திருநாட்டு என்னன்னா இப்ப வந்து அது வந்து தற்கொலை வழக்கு அப்படிங்கிற பதிவு செய்யறது 2வது பட்சம். ஆனா நான் அந்த களத்துல இருந்தவன். எஸ்பி எடுத்த உடனே சொன்னாரு இது தற்கொலை. அதாவது எடுத்த உடனே நீங்க வந்து விசாரிக்கிறதுங்கிறது ஒண்ணு. 2வது நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற பல வழக்குகள்ல வந்து நடந்த அவங்க காவல்துறையினுடைய அணுகுமுறையும் இந்த யுவராஜை பிடிப்பதில் அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொள்கிற அணுகுமுறையும் வேறு வேறா இருக்கு. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கூட, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அதே போல யுவராஜுக்கு நடந்த கான்வர்சேஷன்ல உங்களை பிடிக்கணும்னு எனக்கு மேல இருந்து பிரஷர் இருக்குன்னு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா சொல்றாங்க. இல்ல அது அதர்வைஸ் அதாவது 2 அணுகுமுறைகள் இருக்கு. இதுல நான் ரொம்ப குறிப்பா என்ன சொல்றேன்னா வந்து காவல்துறையில வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு பகுதியில வந்து தேடணும் அப்படின்னா அவனை கைது செய்யணும். அதுல நடவடிக்கைங்கிறது வேற. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நவம்பர் 10ஆம் தேதி, நவம்பர் 7 வந்து இளவரசன் வந்து இதே ரயில்வே டிராக்ல கிடக்குறான். 10ஆம் தேதி அதை ஒட்டி நடந்த கலவரம் பல போராட்டங்கள் நடக்கும்போது தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில எஸ்பட்டி என்று அழைக்கப்படுகிற சக்கிலிப்பட்டி அந்த ஊர்ல பல இடங்கள் நடந்ததுல பஸ்ல வந்து கல்லெடுத்து தெரிஞ்சதுல ஒருத்தர் இறந்துறாரு. அது தொடர்பு அந்த பகுதியில் இருக்கிற டிஎஸ்பி சம்பத் வந்து அந்த சக்கிலிப்பட்டியை சேர்ந்த 21 பேர் மேல வந்து கொலை வழக்கு பதிவு செய்யறாரு. சம்பந்தம் இல்ல, ஒருத்தர் எரிஞ்சிடறான். அது போக 250 பேர் மேல வந்து பெண்கள் மீது 250 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. பெண்கள் மீது வழக்கு செய்யப்படுகிறது. 3 பேரை அடிச்சு சித்திரவதை செய்து போலீஸ் மொழியிலே சொல்லுவாங்க லாடம் கட்டுறது. அந்த மாதிரி மோசமா செய்யறாங்க. அதை விட வந்து கொக்கரப்பட்டியில வந்து 27 பேர் மீது வளர்ந்து அந்த மாதிரி அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா தமிழக காவல்துறை வந்து தாழ்த்தப்பட்டவரை தேடும் பொழுது மட்டும் ஒரு மாதிரியாகும், மற்றவர்களை தேடும் போது ஒரு மாதிரியாக. இந்த மென்மையும் வன்மை ஏன் அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த காவல்துறையிலும் சாதி அமைப்பு சாதியம் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். அப்படி உறுதியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா எனக்கு நிச்சயமா தெரியல. இந்த நிலையில நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் களத்தில் இருந்து இணைகிறார். இதுல ஒரு பொதுவா பரவலா இருக்கக்கூடிய கருத்து, 3 மாதத்துக்கு மேலாக யுவராஜ் வெளியில் இருக்க முடியுது அப்படின்னா சாதி பலம் அவருக்கு ஒரு கேடயமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு பொதுவான ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த பகுதியை சேர்ந்தவர் மறுக்கிறீங்களா திரு பாலகிருஷ்ணன்? வணக்கங்க ஐயா. இதுல
நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிற போது ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்தினுடைய பார்வைக்கு போக வேண்டியிருக்கு. இந்த சமுதாயமே ஒழுங்கற்ற சமுதாயம், ஒழுக்கமில்லாத சமுதாயம். தந்தை பெரியார் காலத்துல, அண்ணா காலத்துல போற்றி வளர்க்கப்பட்ட அந்த சகோதரத்துவ உணர்வெல்லாம் மங்கி போய் சாதிய உணர்வு மேலோங்கி நிற்கிற அமைப்பு. அது இல்லாம புதிய தலைமுறை வர்றதெல்லாம் ஒழுக்கமும் இல்லாம, யாரையும் மூத்தவர்களை மதிக்கிற தன்மையும் இல்லாம இப்ப தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளுகிற சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால இதுல எந்த விதத்திலையும் எந்த துறையிலையும் யாருகிட்டையும் ஒரு நாணயத்தையோ ஒழுக்கத்தையோ நேர்மையோ எதிர்பார்க்க முடியாத நிலைமையில இருக்கோம். இதுதாங்க இப்போ இருக்கிற சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். யுவராஜ் வந்து 3 மாசத்துக்கு மேல காவல்துறை தேடப்பட்டு வந்த நிலையில, காவல்துறையால தேடப்பட்டு வந்த நிலையில அவர் வெளியில நடமாடுறாரு, பொதுத்தளத்துல கருத்தை தெரிவிக்கிறாரு. அவரே கூட ஆடியோல சொன்னது போல, நான் இங்க போனேன் அங்க போனேன், அந்த பகுதியில இருந்திருக்கிறேங்கிறாரு, சென்னைக்கு வந்தேங்கிறாரு. இந்த நிலையில ஒரு சாதி பலம் அவருக்கு ஒரு கேடயமா இருந்திருக்கிறது. அவர் தொடர்ந்து தப்பித்து வருவதற்கு ஒரு சாதி பின்புலம் கேடயமா இருந்திருக்கலாம். ஆமா ஆமா இருக்கலாம், சாதி பின்புலம் இருக்கலாம். அதே மாதிரி கொலை செய்யப்பட்டவருக்கும் சாதியினுடைய பின்புலத்தில் ஆதரவு நிலை உருவாகியிருக்கு. அப்போ இதுல சாதியினுடைய பின்புலத்தை இவர் காப்பாற்றப்படுறாங்கிற நிலைமையில கூடங்க இவர் காவல்துறை செயலிழந்து இருக்கிறது. காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது சரியான அளவிலோ நேரான அளவிலோ தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைமையில் இருக்கு. முன்பிருந்த காவல்துறை அதிகாரிகள் உளநாய்வு செய்வதில் மிக திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள். நான் மருத்துவராக இருந்திருக்கிறேன். அப்பொழுது நான் என்னிடம் காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரிப்பார்கள், கேட்பார்கள். போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க ஆய்வு பண்ணுவோம், எப்படி கொலை நடந்திருக்கணும், எப்படி பண்றோம். அன்றைய நிலைமையில சொல்ல முடியாது. பல வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றன, பல வழக்குகள் விரைந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா இந்த வழக்குல இந்த ஒரு தாமதம் இயல்பாகவே நீங்கள் சொல்வது போல சில தவறாங்க. பொதுமக்களும் தகவல் சொல்லணும். உங்களுக்கு வர தகவல் எங்களுக்கு சொன்னாதான் நாங்க எம்பவர் பண்ணி உடனே பிடிக்க முடியும். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. மேபி இப்படி வேணா சொல்லுங்க, காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு நிறைய கொண்டு வரணும் அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இயல்பா ஓனஸ் லைஸ் இந்த போலீஸ் போஸ்ட் இந்த விஷயத்துல இயல்பா கேள்வி வந்து பொதுமக்களை காட்டிலும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காவல்துறை தான் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு குற்றச்சாட்டும் இயல்பானது. எஸ் திரு பாலகிருஷ்ணன். அதனால காவல்துறையை பொறுத்த மட்டும் இப்ப நெருக்கமான அளவுல எப்படி பண்றாங்கிறதெல்லாம் எங்களுக்கு இப்ப தெளிவா இல்ல. பெரும்பாலும் இது என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, மர்மமா இருக்குங்கிற மாதிரி தான் சிந்தனை இருக்கு. இவ்வளவு நடந்த பிறகு கூட அந்த பெண் என்ன சொன்னாங்க, அந்த தம்பி, அந்த தம்பி கொலை செய்யப்பட்ட அந்த தம்பி கூட வந்திருந்த பெண், அவ என்ன நிலையில இருக்கிறா, யார் அவருக்கு என்ன பொறுப்பு, இதெல்லாம் கூட ஒண்ணுமே வெளிப்படையா சொல்லப்படல. அதனால எந்த செய்தியும் யாரும் வந்து வெளியில சொல்ற நிலைமையிலும் யாரும் இல்ல. கண்ணால பார்த்தா கூட நீதிமன்றத்தில் சாட்சி சொல்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. I take your point, sir. இந்த தருணத்துல ஒரு சூழல் ஏற்பட்டு ரைட், இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் சரணடைவதாக யுவராஜ் சொல்லியிருக்கிறார். சிக்கப்போவது யாருங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தனியரசு சொன்னது போல, ஒரு பேட்டியை பார்த்த பலர் கருதி இருப்பது போல அவர்கிட்ட எந்த பதற்றமும் இல்ல, மிக தெளிவாக இருக்கிறார். நாளை சரணடைய இருக்கக்கூடிய திரு யுவராஜ். ஆக சிக்கப்போவது யார், உண்மைகள் வெளிவருமா, காவல்துறை முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, நிறைய கேள்விகள் எழுகின்றன. நண்பர்களே, விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளி. கோகுல்ராஜ் வழக்கில் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த A1 அக்யூஸ்ட் யுவராஜ் நாளை சரணடைவதாக சொல்லியிருக்கிறார். இது சார்ந்த ஒரு விரிவான பேட்டியும் ஸ்கைப் வாயிலாக தந்தி டிவிக்கு அளித்திருக்கிறார். அவருடைய வழக்கறிஞர் அமுதரசு இந்த பகுதியில் நம்மிடையே இணைகிறார். நான் கேட்க இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கிறார் உங்களுடைய கட்சிக்காரர். அவர் என்ன சொல்றாரு, காவல்துறைக்கெல்லாம் கெட்ட பேர் உருவாயிட போகுது, காவல்துறையை பற்றி நிறைய பேர் விமர்சனம் செய்யறாங்க, அது எனக்கு நெருடலா இருக்கு, வருடலா இருக்கு, அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக நான் சரணடைய போறேன், இந்த நேரத்துல சரணடைய போறேன், இன்னார் முன்னிலையில சரணடைய போறேன்னு சொல்லிட்டு உயர்த்திரு காவல்துறை அதிகாரிகள்னு பல பேரை பட்டியலிடுறார். அவர் ஏதோ இதற்காக சரணடைவது போல, ஏதோ காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துருச்சு போலவும், அதை துடைப்பதற்கு சரணடைவது போலவும் இந்த ஒரு தொனி அவருடைய ஆடியோல தென்படுது. ஆனா பலருக்கு படுவது என்னன்னா, இன்னைக்கு அவருடைய கூட்டாளிகள் சகாக்கள் பிடிச்சிட்டாங்க, அவரை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு சரணடைவதை தவிர உங்களுடைய கட்சிக்காரருக்கு வேறு வழி இல்லை.
திரு அமுதரசு. இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னா, நாங்க அவர்கிட்ட அந்த சரணடையறதுக்கு உண்டான வழியெல்லாம் ஏற்படுத்தினதுனாலதான் அவர் சரணடைகிறார். அந்த சரணடையறதுக்கு உண்டான வழிகளை செய்த அந்த 3 பேரை தான் இப்ப அவங்க கைது பண்ணியிருக்காங்க. இது முதல்லயே இந்த வழக்குல ஏடிஎஸ்பி அவர் சந்திரமோகன் சார் அவரு தான் எங்ககிட்ட எல்லாம் சொன்ன ஒரே எப்படியாவது சரணடைய வைங்க அப்படிங்கறது. அந்த வழியில தான் இப்ப கைது பண்ணியிருக்கிற அந்த 3 பேர்ல பிரபு, கிரி இவங்க 2 பேரும் முதல்லயே இருந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தவங்க. அவர்கிட்ட தொடர்புல இருந்த ஒரே காரணத்துக்காக அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு இப்ப எப்படியாவது அவர் சரணடையணும் அப்படிங்கறத நாங்க வச்ச கோரிக்கைய இப்ப தப்பா ஒரு என்னமோ இவங்க போய் பிடிச்சுதான் இது பண்ணுங்கிற ஒரு மாதிரி ஒரு 3 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. இன்னும் அங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒரு 300 பேரு 3000 பேர்த்த பிடிச்சாலும் தவறான கேஸ கொண்டு போய் போட்டதா ஒரே காரணம் தான் இத்தனை பேரு அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு இது. முதல்ல இருந்தே இந்த வழக்கு பொய் வழக்கா கொண்டு போய் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு நிலையும் போட்டப்பட்ட எல்லா வழக்கையும் நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பொய் வழக்கில் முதலே சட்டப்படி நீங்க அதை எதிர்கொண்டிருக்கலாம். மாறாக நீங்க தொடர்ந்து தலைமறைவா இருந்து தொடர்ந்து காவல்துறைக்கு டிமிக்கி கொடுத்து தொடர்ந்து வாட்ஸ்அப்ல காவல்துறையை சேலஞ்ச் பண்ணுவது போல அப்படியெல்லாம் இல்ல. இந்த அதிகாரி இந்த உள்நோக்கத்தோட செயல்படுறாரு. இது சரியான அணுகுமுறையா? திரு வன்னியரசு கேட்டது போல இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படி இல்ல. அப்படி ஒண்ணு இல்ல. பொய் வழக்கு போட்டு ஒருத்தரை சரணடையாருக்கு தோன்றதா அப்படிங்கறதா கேக்குறேன். இல்ல இதுல பொய் வழக்கு நீங்க எப்படி சொல்ல வரீங்க? நீங்க இதுல அந்த குறிப்பிட்ட சம்பவ நாள் அன்றைக்கு அந்த கோயிலுக்கு அந்த பெண்மணியும் கோகுல்ராஜும் அங்க போறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது சிசிடிவி கேமரா எல்லாம் பக்காவா பதிவா இருக்குது. இவர் கோகுல்ராஜ் தனியா ஒரு பாட்டி பிடிச்சிட்டு போறாங்க, அந்த பெண்மணி தனியா பிரிச்சுட்டு போறாங்க, போன் நம்பர் எல்லாம் சீஸ் பண்ணிட்டு திருப்பி அனுப்புறாங்க. இது எல்லாமே அங்க பதிவா இருக்கிறது. அங்க யுவராஜுடைய புட்டேஜ் எல்லாமே இருக்குது. யார் யாரு அக்யூஸ் எல்லாம் வந்தாங்கன்னு இருக்குது. அதன் பிரகாரம் தான் வழக்கு செய்யப்பட்டது. கிட்னாப்பிங் வழக்கு போட்டாங்க. இப்ப உங்களுக்கு நீங்க சட்டம் படித்த வழக்கறிஞர் நண்பர், நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரித்து இருக்கும் போது நெக்ஸ்ட் டேல பாடி கிடக்குது. அது திருநாட்டு ஐபிசில மாற்றப்படுகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்திய சாட்சி சட்டம் சட்டப்பிரிவு 106 படி இப்ப ஒரு நபரை பிடித்து போறாங்க. ஒரு நபருடைய கஸ்டடியில யுவராஜுடைய கஸ்டடியில கோகுல்ராஜ் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனா அடுத்த நாள் அவருடைய ஒரு மரணமடைந்த உடல் தான் ரயில்வே ட்ராக் கிடைக்குன்னா as to what exactly happened அப்படிங்கிறது it is within the exclusive knowledge of யுவராஜ் only. 106 அவர் தான் நிரூபிக்கணும். யுவராஜ் போய் நேர மாற்றம் பண்ண அவசியம் இல்ல. ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட யுவராஜ் நேரம் வரல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட இவர் அங்கிருந்து செய்ததற்காக ஒப்பாக இவர் ஈக்குவலி லைபிள் என்பது உங்களுக்கு தெரியாத நம்பரே மிக வலுவான முகாந்திரம் இருக்கிறது. இல்ல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கு. சட்டப்படி ஒளிந்தல்ல, தலைமறைவாகி அல்ல. அதுக்காக நான் சொல்றது என்னன்னா, அதுக்காக யாரும் பொய் வழக்கு போடுறதுனால ஒருத்தர் மேல குற்றத்தை சுமத்திட முடியாது. இல்ல நீங்க பொய் வழக்கு சொல்றீங்க. நீங்க யுவராஜ் கேஸ் உண்மையான கேஸ், பக்கா எவிடன்ஸ் இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்க சொல்றது மறுபடியும் ஒரு குண்டாஸ் போட்டுருக்காங்க ஒரு 6 பேர் மேல. அதுல பல்வேறு வழக்குகள் பல்வேறு காவலர்கள் பொய் வழக்கு போட்டுருக்காங்க. நீங்க சொல்றீங்க எல்லாருமே யுவராஜ் சொல்றாரு, நீங்க சொல்லிட்டு பொய் வழக்கு சொல்லி அந்த வழக்குகளில் இதுல டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவோட சம்பந்தப்படல. பல்வேறு காவல் நிலையங்களில் இந்த எதிரிகள் மீது முன்னாடியே வழக்கு இருந்ததால அவங்க குண்டாஸ் போடலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது ரெக்கமெண்ட் பண்ணி எஸ்பி ரெக்கமெண்ட் கலெக்டர் தான் அப்ரூவ் பண்ணாங்க. அப்ரூவ் பண்ணது. அதுக்கப்புறம் 45 நாளைக்குள்ள நீதியரசர்கள் முன்னிலையான அட்வைசர் போர்டு இந்த வழக்கில் உண்மையானது சரி என்று சொல்லுது. உங்களுக்கு உண்மை அது பொய் கேஸ் கோர்ட்ல நீதிமன்றம் நிவாரணம் விஷ்ணுபிரியா உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், இதுல இருந்து சரியான திசையில் நடக்கும். அதையும் மீறி தொடர்ந்து அப்ஸ்காண்ட் ஆகும்போது, தொடர்ந்து இது தப்பித்து வரும்பொழுது இது பொய் வழக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பொய் வழக்கு நீங்க நிரூபிக்க வேண்டிய இந்த அமைப்புல not outside that. ஒரு கொலை பொய் வழக்கு சொல்லி நீங்க நிரூபிச்சீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரி தண்டனைக்குள்ளாவார். போட்டது கூட பொய் வழக்கு தான்.
பொய் வழக்கு பொய் வழக்கு திருப்பி திருப்பி என்ன காரணம்னா எப்படி பொய் வழக்கு என்பதை நிரூபிக்க வேண்டியது காவல் அமைப்புல, நீதிமன்றத்துல, வாட்ஸ்அப்ல இல்ல, பேஸ்புக்ல இல்ல, ஆடியோ வெளியீட்டு இல்ல. நீங்க ஒரு 1000 பேர்த்த அப்படி இந்த மாதிரி கூட்டு போய் விசாரிச்சதோ இல்ல 10 பேருக்கு மேல 20 பேருக்கு மேல அப்படி கொத்து கொத்தா வழக்கு போடுறதுனாலயோ ஒண்ணு தீர்ந்து போயிடாது. இதெல்லாம் இல்ல விசாரிக்கிறது எல்லாரையும் விசாரிக்க முடியுங்க. விசாரிக்கிறதுக்கு யாராவது நிறைய பேரை விசாரிச்சாங்க, பல பேரை கூட்டிட்டு போனாங்க, அடிச்சாங்க பிடிச்சாங்க அப்படிங்கிறீங்க. விஷ்ணு பிரியாவே இந்த ஒரு ஆடியோல மிக தெளிவா சொன்னாங்க, திரு யுவராஜ் சரணடைந்திருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஏன் சரணடை தயங்கினார்? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. யுவராஜ் சரணடைஞ்சிருந்தா இன்னும் 1000 பேருக்கு மேல போட்டிருப்பாங்க வழக்கு. நீங்களே சொல்றீங்க விஷ்ணு பிரியா நேர்மையான அதிகாரிங்க. அவங்களே அந்த ஆடியோல மிக தெளிவா சொல்றாங்க, நீங்க சரணடைங்க, நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், யாருக்கும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை, உங்க குடும்பத்தாருக்கு பிரச்சனை, உங்க நண்பர்களுக்கு பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஏன் நீங்க ஒவ்வொன்றா இந்த வழக்க போட்டுருவோம், இதை பண்ணிடுவோம், இப்படி பிரச்சனை உண்டு பண்ணுவோம்னு ஒவ்வொன்றா பண்றாங்க. உத்தரவாதம் கொடுக்கறாங்க டிஎஸ்பி, உத்தரவாதம் கொடுக்கறாங்க விசாரணை அதிகாரி. நீங்க சரணடைங்க, இதுல நீங்க என்ன அதுதான் பொய் வழக்கு போட்டிருக்கிறோம், இதுவரையிலும் பொய் வழக்கு போட்டிருக்கிறோம். பொய் வழக்குங்கிறீங்க, ஒரு வலுவான முகாந்திரம் இருக்குது இதுல. அது இல்ல அப்படின்னு பொய் வழக்கு நிரூபிக்க வேண்டிய அமைப்புல பொய் வழக்கு சொல்றீங்களா? இப்ப மட்டும் பொய் வழக்கு எப்படி சரணாகக்கூடிய சூழ்நிலை வந்தது உங்களுக்கு? பொய் வழக்கு தானே, ஏன் சரணாறீங்க? ஸ்டில் அப்காண்டா வேண்டியது நீங்க உங்களுக்கு தெரியும். நெருங்கிட்டாங்க, பல்வேறு நபர்கள் கூட யாரெல்லாம் துணை செய்யுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி உண்மையான வழக்கு தெரியும். நாங்க வர்றோம் ஒண்ணுமே அப்படி பண்ற அந்த சரண்டர் பண்ற 3 பேர்த்த, அதுக்கு உதவின 3 பேர்த்த தானே இப்ப உள்ள வச்சிருக்கீங்க. இல்ல 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 திரு அமுதரசு, இப்ப என்ன மாறியது இந்த 3 மாசத்துக்கு? என்ன மாறியது இதுல? நேரடியா என்ன காரணம்னா, நேரடியா எங்க கூட நான் சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தான் பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க. நீங்களா ஒண்ணு கண்டுபிடிச்சலாம் ஒண்ணும் பண்ணல. அவங்களுக்கு அதுல என்ன ஒரு தொடர்பு? இதே ஏடிஎஸ்பி சந்திரமோகன் அவர் சொல்றாரு அப்பவே, இந்த வாட்ஸ்அப்லயோ எதுலயோ அனுப்பிச்சு எப்படியாவது வலுவான ஆதாரம்ல இருக்குது. இதுவரைக்கும் யுவராஜ் வந்து மறைந்து இருக்கு, நீங்களும் துணை பண்ணிருக்கீங்களா? இப்ப முதல்ல நீங்க பேசுறத பார்த்தா நான் தான் சண்டை பண்ண வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணீங்க அப்படி சொன்னீங்க. அது ஒரு குடிமகனுடைய கடமை. உங்களுக்கு சட்டம் வழக்கறிஞர் தெரியும், ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படி சொன்னீங்க. இது பொய் வழக்கு மாறி மாறி சொல்லுவாங்க. என்ன மாறியது என்று இல்ல, இன்னைக்கு நாம எல்லாரும் எனக்கு எதிராக சதி செய்யறாங்க, இந்த அமைப்புல சதி, இது பொய் வழக்குங்கிறீங்க. இன்னைக்கு என்ன மாறியதுன்னு சரணடைய முடிவு கோரீங்க. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் வே. இப்ப அந்த சரணடையருக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க 3 பேர்த்த ஏன் போய் வழக்கு போடுறீங்க? இல்ல, அவங்க மேல எவிடன்ஸ் இருக்கு, இல்லாம யாரும் போடவே முடியாது. நாளைக்கே நீங்க வழக்கு போடுங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு முகாந்திரத்தின் பேரில் உதவி பண்ணவங்களை வழக்கு போடுங்க. கண்டிப்பாக அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் யார் மேல வழக்கு போடணும்? சித்தன், இன்னொரு கேள்வி நீங்க சொல்லணும். நீங்களே ஒரு விவாத நிகழ்ச்சியில சொன்னீங்க, இதுல பதில் சொல்லுங்க. எந்த வழியில சரணடைய சொல்றது நீங்க இது பண்றீங்க? வாட் இஸ் யுவர் क्वेश्चन சார்? ரிப்பீட் இட், திருப்பி சொல்லுங்க. இல்ல, நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, காவல்துறை வந்து சரணடை சொல்லுது, அதுக்கு உண்டான வழியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு என்ன வழியை அர்த்தம் பண்ணணும்? நாங்க புறாவில தூது விட முடியாது, காத்துல எழுதி அனுப்ப முடியாது, தண்ணியில் எழுதி அனுப்ப முடியாது. விஷ்ணுபிரியா உத்தரவாதம் கொடுத்தாங்க. விஷ்ணுபிரியாவுக்கு போன் பண்ணி இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரி விஷ்ணுபிரியா திரு யுவராஜ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ படி உத்தரவாதம் கொடுக்கறாங்க. நீங்க சரணடைங்கன்னு கேட்கறாங்க. நியாயமா நடக்கும், சரியா நடக்கும் உத்தரவாதம் கொடுக்கறாங்க. வேற என்ன செய்யணும்? அந்த மேடத்தை ஒரு இதுல கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைகளை வந்து மிரட்டருக்கு போனதே அந்த மேடம் தான். அவங்க எப்படி உத்தரவு கொடுத்துருவாங்க? மாத்தி பேசுறீங்க. இந்த வழக்கில் மிக நேர்மையான அதிகாரி, அவங்கள நான் மதிக்கிறேன்னு ஒரு பக்கம் உங்க கட்சிக்காரர் பேசுறாரு, நீங்களும் பேசுறீங்க. இன்னைக்கு மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, அதே மேடம் சொல்றாங்க என்ன நிர்பந்தப்படுத்துறாங்க, அதனாலதான் போக முடியுது. என்ன வந்து ஒவ்வொரு இதுமே அவங்க மேலதிகாரி நிர்பந்தப்படுத்துறது அப்படிங்கறத சொல்றாங்க. இல்ல அக்யூஸ் படி சொல்லுவாங்க, திருநாட்டு கேஸுங்க, மோசமான கேஸுங்க, தப்பா உங்கள்ட்ட வந்து புலம்பினாங்களா அவங்க? எஸ் சார், நிச்சயமா வீடியோ ஆதாரமே இருக்குது. எங்க இருக்கு? என்ன வீடியோ ஆதாரம் இருக்கு? எல்லாமே ஆதாரம் இருக்கு. நீங்க ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்கீங்க. அந்த ஆடியோல நீங்க இந்த
யுவராஜ் இந்த வழக்கில் சரணடைவதுதான் தீர்வு, அதுதான் நடக்கணும், ஏன் தயங்குறீங்க, சரணடைங்க, நீங்க தான் ஏவன், நீங்க சரணடையணும் உறுதியா சொல்றாங்க விஷ்ணுபிரியா. ஷி இஸ் கன்வின்ஸ் அதுதான் சரின்னு கருதுறாங்க. ஏதோ மேலதிகாரிகள் வந்து யுவராஜ் வந்து சரணடைன்னு சொல்றதாகவும் அவங்களுக்கு ஒரு வேற கருத்து இருப்பதாகவும் நீங்க சொல்வது சரியானது அல்ல. அவங்க கிளியரா சொன்னாங்க, நீங்க சரணடைங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்துக் கொள்ளுங்க. விஷ்ணுபிரியா மேடத்திட்ட நான் நேரடியாவே பேசியிருக்கிறேன். ஐஜிட்ட வந்து முதல்ல அவங்க வந்து விசாரணை அவங்க மனைவிட்ட வந்து விசாரணை பண்ணும் போது நான் அந்த இடத்துல கிட்ட இருந்திருக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை நிறைய என்ன நான் வந்து பார்த்திருக்கிறேன். அதுக்கு உண்டான வீடியோ ஆதாரமே எங்கிட்ட இருக்குது. வீடியோ ஆதாரம் இருக்குங்கிறீங்க, நீங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ ஆதாரத்திலேயே நீங்க ஆடியோ ஆதாரம் வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல விஷ்ணுபிரியா தொடர்ந்து வலியுறுத்துகிறார் யுவராஜ் சரணடைவதுதான் பிரச்சனை இல்லாத இந்த வழக்குல தீர்வு, தேர் இஸ் தி மேட்டர், அதுதான் ஒரே விஷயம் உத்தரவாதம் கொடுக்கறாங்க. அதையும் இன்னைக்கு சரணடைய பண்றீங்களா, ஏன் 3 பேர்த்த கைது பண்றீங்க? இப்ப அதுதான் கேள்வி. அந்த 3 பேர் தெரிய போய் தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க எல்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த ஒரு விஷயம் விஷ்ணுபிரியாவுடைய மரணத்துல திருப்பி வரேன், மீண்டும் வரேன், மீண்டும் வரேன். நான் திரு வன்னியரசு கேட்க விரும்புற விஷயம், விஷ்ணுபிரியா வந்து யுவராஜ வந்து நெருங்கிட்டதாகவும் மேலிருந்து அழுத்தம் வந்து அதை தடுத்ததாகவும் நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஆனா அந்த ஒரு ஆடியோவிலேயே உங்களுக்கு மிக தெளிவா தெரியும் விஷ்ணுபிரியா உங்களை கைது செய்யணும்னு எனக்கு அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. காவல்துறையுடைய எண்ணமும் அதுவாக இருந்தது, ஆனா தொடர்ந்து அவர் வந்து தவிர்த்து வந்திருக்காரு அப்படிங்கறது தானே புலனாக்கூடிய விஷயம். இல்ல இதுல ஒரு செய்தி மறைக்கப்பட்டே வந்துட்டு இருக்கு. என்னன்னா முதல்ல வந்து இந்த யுவராஜ் வந்து ஐஜி சங்கர் அவர்களுக்கு வந்து ஒரு புகார் மாதிரி கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல வந்து மேலதிகாரிகள் சொல்ற எஸ்பி செந்தில்குமார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து எங்க குடும்பத்துல போய் டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லும் பொழுது விஷ்ணுபிரியா பேரும் அதுல இருக்கு. அப்ப இவர் வந்து இன்னைக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது வந்து இதுக்கு யாரு பின்னணி அப்படிங்கறத சொல்லணும். அதுக்கு தான் நாங்க தொடர்ச்சியா சொல்றோம். இது வந்து சிபிஐக்கு போனாதான் வந்து இது வந்து வழக்கு வந்து உண்மையான, இன்னைக்கு வந்து உண்மையாவே நேர்மையான ஒரு அதிகாரி இன்னைக்கு வந்து அதுல பொறுப்படுத்திருக்கிறாரு, மரியாதைக்குரிய அவரு அன்பு அவர்கள் இன்னைக்கு வந்து பொறுப்படுத்திருக்கிறாரு. அதை நாங்க வந்து அவர் தனிப்பட்ட முறையில இன்னைக்கு உத்தரப்புறத்துல இருக்கும்போது கூட வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட நின்னவர் அவரு. அந்த அடிப்படையில் நாங்க பாக்குறோம். ஆனா அந்த கட்டமைப்பு சிபிசிஐடிங்கிற கட்டமைப்பு, காவல்துறைங்கிற கட்டமைப்பு இருக்குல்ல, நான் தனிநபரை சொல்லல, யுவராஜ்ங்கிறது கூட நான் தனிநபரை சொல்லல, இது ஒரு குறியீடு. இன்னைக்கு வந்து இந்த சமூக கட்டமைப்பு கொண்டு வந்து எல்லாத்தையும் விசாரணை செய்ய முடியுமான்னு கேட்பது நீதிமன்றம் சார். நீதிமன்றம் சிபிசி எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் வெளியில இருந்து விசாரணை கேட்டீங்கன்னா என்ன தீர்வு இது போதுமானதுன்னு நீதிமன்றம் சொல்ல. நான் கேட்கிறேன், உண்மையிலே சிபிஐ வந்து நீங்க வந்து எல்லாரும் வெளியில போய் கேட்கறாங்க அப்படின்னா இன்னைக்கு முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு வந்து கர்நாடகத்துக்கு போனுச்சு. அப்ப இங்க இருக்கிற நீதிபதிகள் மீது நம்பிக்கை இல்லாமலா? நான் கேட்கிறேன். நீதியரசர் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் அவர்கள் வந்து சொல்றாரு, நான் பாகிஸ்தான்ல இருந்தா நான் கொண்டு வந்து விசாரிக்க முடியும், இங்க இஸ்ரேல இருந்தா கொண்டு வர முடியும் சொல்லி கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், அப்ப இங்க இருந்து நீதிமன்றம் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அப்ப இங்க இருக்கிற நீதிபதிகள் மீது நம்பிக்கை இல்லாம தான் வந்து அங்க விசாரணை போகுதா அப்படிங்கிற கேள்வி எழுதல. அப்ப இன்னொரு தார்மீகமா வந்து சட்டத்தின் அடிப்படையில இன்னைக்கு வந்து எங்களுக்கு சட்டத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு துணி இப்ப போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இல்ல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு நீதிபதியே இந்த மாதிரி சொல்றாரு, நான் பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வர முடியுமா, எங்களுக்கு வந்து சட்ட ரீதியா எங்களுக்கு எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கோ எங்கெங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முடியுமா, இது எங்க உரிமை, நாங்க எங்க கோரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு உரிமை. நீங்க சர்வதேச விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்ல, நீதிமன்றம் கலப்பு விசாரணை கூடாது, சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்றோம்னா ஏன் கொலைகாரனே நீங்க வந்து செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இது இந்த காவல்துறையில் அதிகமாக வந்து சாதியம் புகுந்திருக்கிறது. அது ஒரு அதான் சொல்ல, யுவராஜ் தனிநபரை நான் சொல்லல, ஒரு குறியீடா இருக்கு. இன்னைக்கு வந்து சேலஞ்ச் பண்றான், இன்னைக்கு வந்து காவல்துறைக்கு சேலஞ்ச் பண்றாங்க. காவல்துறைக்கு இது என்ன பொறுப்பு? 3 மாசமா தலைமறைவா இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து தான் விரும்பியபடி சரண்டர் ஆகிறானா? இவங்க உண்மையிலே நாங்க சுத்தி வளைச்சிட்டோம் பிடிக்க வேண்டியதானே? நாளைக்கு சரண்டர் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பிடிக்க முடியாதா? இது எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கு. திரு பாலகிருஷ்ணன் குறுக்கிட விரும்பினீங்க. எஸ் கோ ஹெட். திரு பாலகிருஷ்ணன், உங்களுடைய கருத்துக்கள். அதுல இங்க காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இப்ப முன்ன போல இல்ல, நம்பிக்கைக்குரியதாக இல்ல. பொதுமக்களுக்கு மத்தியில கூட காவல்துறையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்ற பாராட்டத்தகுந்த அளவிலே காவல்துறையினுடைய செயல்பாடு இல்லை. இப்பொழுது 3 மாதங்களாக அவர் சரணடையாமல் இருந்துவிட்டு
விஷ்ணுபிரியா அவர்கள் வேண்டிக் கொண்ட போது கூட அவர் ஒத்துழைக்காத போது இன்று சரணடைய வேண்டிய நிர்பந்தம் என்ன? அதை நான் முதலே சொன்னேன். கொடுக்கப்பட்டு வழி இல்லாம இருப்போம். ஏகப்பட்ட ஆக்ஷன் வேறு வழி இல்லாமல் சரணடைகிற பொழுது அதற்கு காவல்துறையினுடைய உங்களுடைய சந்தேகம் என்ன? திரு சித்தண்ணன் சொல்றாரு வேற வழி இல்லாம ஒரு கார்னர் ஆயிட்டாரு, அவங்க கூட்டாளிகளை சகாக்களை பிடிச்சிட்டாங்க, அடுத்து அவர் தான் வேற வழி இல்லாம சரணடைறாருன்னு. வேற என்ன காரணம்னு நீங்க கருதுறீங்க? காவல்துறையிலே இருக்கக்கூடிய கருப்பாடுகள் அவருக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதான் நான் முதலே சொன்னேன். அவர் சொன்னதான் கொராபரேட் பண்ணி இன்னும் கேட்க விரும்புறேன். நடுவுல ஒரு செய்தி, அவர் பெங்களூர்ல கைதாயிட்டார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். எனக்கு கூட தகவல் இருக்கிறது அவர் கைதாயிட்டார்னு. நீங்க பாருங்க, இன்னும் சில மணி நேரங்கள்ல ஒரு நாளைக்குள்ள அறிவிப்பு வரும். எனக்கு தகவல் வந்தது அப்படின்னு சொன்னது வேறு யாரும் இல்ல, ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி திரு சித்தண்ணன். அது எந்த கான்டெக்ட்ல நிறைய தவறா புரிஞ்சுட்டீங்க நீங்க. அன்னைக்கு நான் பேசுனது அன்னைக்கு இந்த அட்டாக் பாண்டி கேஸ்ல அவரை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது சொல்றது தவறுதலாக. எனக்கு இந்த விஷயத்துல கேள்வி வரும்போது நான் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அலுவலர், எனக்கு உங்களை மாதிரி பல்வேறு துறையில நெட்வொர்க் அதிகமா இருக்கும். அந்த தகவல் அடிப்படையில சொல்றதா நீங்க சொன்னீங்க. நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு கைது சீக்கிரமாக வரும் என்றுதான் சொன்னேனே தவிர கண்டிப்பாக நீங்க பெங்களூர்ல அவரை கைது பண்ணிட்டாங்க, யாரோ தலைவர் விட்டாங்க அப்படிங்கறது செய்தி. நீங்க இன்னைக்கு சொல்லி உங்க வீடியோ பார்த்த பிறகு எனக்கு இல்ல அப்படிங்கறது செய்தி. பெங்களூர்ல கைது செய்ததா அதே சமயத்துல நீங்க சொன்ன சமயத்துல தான் தகவல் வந்தது. நீங்களும் ஒரு விவாத நிகழ்ச்சியில சொல்றீங்க, நீங்க வேணா பாருங்க அறிவிப்பு ஒரு நாளைக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இல்ல அந்த அளவுக்கு போலீஸ் நெருங்கி போறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் இடத்தை மாத்திட்டு ஒவ்வொரு அரை மணி நேரத்துல எத்தனையோ இடங்கள்ல அவங்களுக்கு எல்லாம் போலீஸ் சொல்லிட்டு முடியாது. அங்கதான் கருப்பாடுகள் பாலகிருஷ்ணன் சொல்லுவது. அதைத்தான் நான் சொல்றேன். இங்க ஒரு இடத்துல இருக்கா தகவல் இருக்கான்னு சொல்லி போலீஸ் போகும்போது அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க போயிட்டாரு, இங்க ஷிஃப்ட் பண்ணாரு, ஷிஃப்ட் பண்ணாரு சொல்லி பல்வேறு வந்திருக்கிறது. அவர் தான் சொன்னாரு, நானு காவல்துறைய உளவுத்துறையை விட மிகப்பெரிய உளவுத்துறை மாதிரி அவங்கள வாட்ச் பண்றது பெருமையா? அவர் ஒரு அக்யூஸ் சொல்றீங்களா? நானும் காவல்துறை எங்கெல்லாம் மூவ் பண்றாங்க, என்ன எப்படியா கான்டாக்ட் பண்ணுவாங்க, நான் எங்க கம்யூனிட்டி ஆட்களை பூரா வாட்ச் பண்ணுங்க சொல்லுங்க சொல்றேன். வழக்கறிஞர்கள் வாட்ச் பண்றாங்க, அவங்க சொன்ன தகவல நான் தப்பிச்சுட்டே இருக்கேன்னு சொன்னாரு. இது அவர் பெரிய உடனே அவர் பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஐபி நடத்துற மாதிரி நடத்துற மாதிரி சொல்ல முடியுமா? காவல்துறை, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வழக்கில் காவல்துறை எதிரியை காப்பாற்றுவதற்காக வேண்டி, குற்றம் சுமத்தப்பட்டவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஏதாவது முயற்சி எடுத்திருந்தால் அதை விட அசிங்க காவல்துறை இல்லை. கண்டிப்பாக அது செய்ய தமிழ்நாடுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காவல்துறையை பொறுத்து மட்டுங்க கண்ணியமான துறையாக இருக்க வேண்டும் என்பது சாதாரணமான மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்று என்னுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்பது என்னுடைய கேள்வி. ஒவ்வொருவருக்கும் பக்கத்திலே அவர் ஒரு பெரிய பாதுகாப்பு, காவல்துறையினுடைய பாதுகாப்பை வைத்துக் கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்க முடியாது. அப்படின்னா எல்லோருக்கும் விஐபி பாதுகாப்பு தகவல் சொல்ல முன் வரணும். காவல்துறைக்கு சாதாரணமான மக்கள் குற்றம் செய்திருந்தால் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டு வந்து அவனை நசுக்குவான். இப்படி பெரிய இடத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு காவல்துறை திரை போடுகிறது என்பதுதான் என்னுடைய அவருடைய வாதம். என்ன திரு பாலகிருஷ்ணன், பல இடங்களுக்கு போறோம். திரு யுவராஜே கூட ஆடியோ கான்வர்சேஷன்ல சொல்றாரு, நான் அந்த ஹோட்டலுக்கு போனேன், நீங்க யுவராஜான்னு கேட்டேன், நான் சொல்லலன்னு தகவல் சொல்ல, நீங்க வந்தீங்கன்னு தகவலை சொல்லல அப்படின்னாங்க. இது வேடிக்கையான நாடகம் ஐயா. ஒரு கேடயம் இல்லாம தப்பிக்க முடியுமா? காவல்துறை இன்னும் எஃபிஷியன்டா செயல்பட்டு அவரால் தப்பிச்சிருக்க முடியுமா? முடியாது. அது சாதாரணமான மனிதனுடைய சந்தேகம். இதுல இவரை தப்பிக்க வைக்கிறதுனால காவல்துறை உண்மையில எங்களுக்கு கெட்ட பேர் தான். எங்களுக்கு யாரும் அப்படி செய்ய, இந்த மாதிரி வழக்குகளில் யார் ஒரு சின்ன வழக்குகளில் யாராவது ஒரு காவல்துறை நண்பர் யாருக்காவது ஹெல்ப் பண்ணா சொன்னா கூட அது அழகே ஒத்துக்க முடியும். மிகப்பெரிய கொலை வழக்குங்க, இதுல யாருமே துணை போக மாட்டாங்க. கெட்ட பேர் தவிர்க்கப்பட்டிருக்கிறதா? அதை தவிர்க்கிறதுக்கு சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. இப்படி சாதாரணமான மக்களுக்கு இது உயிரினுடைய வாதை. பெரிய மனிதர்கள் தப்பிக் கொள்வதற்கு காவல்துறை பல நாடகங்கள் திரை போட்டு மறைக்கும்.
நான் திரு அமுதரசு அவர்கள்ட்ட கேட்கிறேன். டேக்கர் பாயிண்ட்ஸ். திரு அமுதரசு யுவராஜுடைய வழக்கறிஞர், ஒரு பூரண ஒத்துழைப்பை இந்த வழக்குல நாளைக்கு சரணடையக்கூடிய உங்களுடைய கட்சிக்காரர் யுவராஜ் கொடுப்பார்? 100% இந்த வழக்குல எல்லா நிலையுமே செய்வோம். ஓகே, நான் திரு சித்தனன் தான் இறுதியான கேள்வி. யுவராஜுடைய பேட்டியை பார்த்திருப்பீங்க, அவருடைய ஆடியோவை பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் கூட பதற்றம் இல்ல, அவ்வளவு தெளிவா சொல்றாரு. அதுவும் அவர் தேர்ந்தெடுக்க எந்த நேரத்துல சரணடைற, எங்க சரணடைங்கிற நேரத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கிட்ட இந்த விஷயத்துல விசாரணை செய்வது, விஷயங்களை கொண்டு வருவது அவ்வளவு எளிமையான காரியமா காவல்துறைக்கு இருக்க போகுதா? இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் ரொம்ப திறமையா பேசுறாரு, திறமையா நடிக்கிறாரு, திறமையா குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாரு. பொய்யான குற்றச்சாட்டுகளை உண்மையானது போன்று ஆணித்தரமாக பேசுறாரு, அது வேற விஷயம். அதுக்காண்டி காவல்துறை அவருக்கு ஈடு கொடுக்காம ரொம்ப தவறு அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க நாளைக்கு சரணடையட்டும், சட்டம் தன் கடமையை செய்யும், அவரை கண்டிப்பாக விசாரிப்பார்கள். தென் காவல் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி தன் காவலுக்கு எடுத்து, போலீஸ் காவலுக்கு எடுத்து கண்டிப்பா விசாரிப்பார்கள். லைட் டிடெக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க, பாலிகிராப் டெஸ்ட் பண்ணுவாங்க. எளிமையான காரியமா இருக்க போது அவர்கிட்ட ஒரு துளி பதற்றம் இல்ல. 3 மாசம் டெஸ்ட், நார்கோ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவர் பொய் சொல்ல முடியாது. அவர் மனதில் இருக்கிற உள்ள கண்டிப்பா வெளியே பல்வேறு சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸ் கிளீனா இருக்கு, கிளிஞ்சிங் எவிடன்ஸா இருக்கு. அவர் தப்ப முடியாது. ரைட், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்ல. இதுல என்னன்னா, நம்பிக்கைங்கிறது காவல்துறை இதுவரை கொடுக்கல. எங்களுக்கு என்னன்னா, ஒரு ஜூன் மாதத்திற்கு அப்புறம் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறோம் சொல்லுவதே அவர் பாதுகாப்பா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நீங்க பேட்டிகளை பாருங்க, எல்லாருடைய ஊடகங்கள்ல பாருங்க, அவருடைய பேட்டிகள்ல மிக தெளிவாக நம்முடைய மரியாதைக்குரிய பாண்டே அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, இவருடைய இந்த திறமையெல்லாம் பார்க்கும்பொழுது கோகுல்ராஜ் கொலையில இவருக்கு முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா அதுல தெரியுது. காதல் திருமணங்களை இப்ப நீங்க சாதிய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இவர் ஒரு குறியீடாக இன்றைக்கு முன்னிறுத்தப்படுகிறார். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க 3 மாத காலம் இவர் இருக்கிறது அப்படின்னா, தப்பிப்பதற்கு தமிழக அரசுல இருக்கிற அமைச்சர்களா இருக்கக்கூடிய சிலர் அவருக்கு உறுதுணையாக சாதிய பின்புலத்தில் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. 3 மாத காலம் இவ்வளவு தெளிவா இவ்வளவு தலைமறைவா இருக்கிறதா பின்னணியில காவல்துறையில இருக்கிற ஐயா பாலசுப்ரமணியம் சொன்ன கருப்பாடுகளும், தமிழக அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களும் அதாவது எங்களுடைய இவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் பொழுது இவ்வளவு சாதிய கட்டமைப்பை காப்பதற்கு முழுமையாக இவர்களுக்கு பின்புலமாக இருப்பவர்கள் இவர்கள் தான். எங்களை பொறுத்தவரை இந்த விசாரணை சிறப்பு, அதாவது தனி நீதிமன்றம், அதாவது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி இந்த மாதிரி வழக்குகளை தனி நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதன்படி இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிறது என் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையா இருக்கு. விசாரிக்க முடியும். பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்ல போய்தான் எல்லாரும் எடுத்து வாய்ப்பு குற்றச்சாட்டு அனைவருமே சொல்ல போய்தான் நீதியரசர்கள் கூட உதவி பண்ணி சொன்னாங்க. ஏங்க, நம்ம தமிழ்நாடு போலீஸ் நல்ல போலீஸ் தாங்க, இப்பதாங்க சிபிசி எடுத்துறாங்க, நல்ல அவசியம் பொறுப்படுத்துறாங்க, விசாரணை நல்லா போவாங்க, அதுக்காக வெளியே எடுத்தா கொண்டாட முடியும். இந்த நிலையில யுவராஜ் நாளைக்கு சரணடைய இருக்கிறார். சிக்கப்போவது யார், சிக்கப்போவது என்ன அப்படிங்கிற கேள்விகள் தொடர கேள்விகளாக எழுந்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்குபெற்ற திரு சித்தனன், திரு வன்னியரசு, அதே போல யுவராஜுடைய வழக்கறிஞர் திரு அமுதரசு மற்றும் திருச்செங்கோட்டிலிருந்து பங்கு கொண்ட டாக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.